أهلا آل قرآني حفظتم آي رحماني وفضلتم تلاوته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. فأعوذ بالله من الشيطان الرجيم. يسألونك عن الساعة أيان مرساها قل إنما علمها عند ربي لا يجليها لوقتها إلا هو ثقلت في السماوات والأرض لا تأتيكم إلا بغتة. وقال رسول الله صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிக் தாவா சென்டருடைய பொறுப்பாளர்களே, இந்த மாலை நேர அமர்வில் இந்த சொற்பொழிவை கேட்பதற்காக திரளாக குழுமியிருக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹுவினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பேரருளால் இன்று முதல் புதன்கிழமை வரை இந்த மாலை நேர அமர்வில் யுக முடிவு நாளுடைய சிறிய பெரிய அடையாளங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். யுக முடிவு நாள் என்று வருகின்ற போது இந்த உலக முடிவு நாள், நாம் எல்லாம் கியாமத்து நாள் என்று குறிப்பிடக்கூடிய இந்த நாளுக்கு அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குரானில் பல்வேறு வகையான பெயர்களை இதற்கு இந்த நாளுக்கு சூட்டியிருக்கிறான். நமக்கு இதெல்லாம் தெரிந்தது யௌமுல் கியாமா, கியாமத்து நாள், கியாமத்து நாள் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் குரானில் அல்லாஹு தஆலா ஏராளமான பெயர்களை இந்த நாளுக்கு சூட்டியிருக்கிறான். முதலாவது அல்ஹம்து சூராவிலேயே அல்லாஹு தஆலா சொல்வது மாலிகி யௌமித் தீன், தீனுடைய நாள். தீன்னா என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் தெரியும், தீன்னா மார்க்கம். அப்போ மார்க்கத்தின் நாள் அப்படின்னு அந்த நாள் எப்படி மார்க்கத்தின் நாள்னு சொல்ல முடியும்? தீன் என்பதற்கு மார்க்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கூலி கொடுப்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ யௌமுத்தீன் என்றால் கூலி கொடுக்கும் நாள் என்று அதற்கு பொருள். அப்போ யௌமுத்தீன், யௌமுல் ஜம்அ், யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் ஹிசாப், யௌமுத் தகாபுன், யௌமுத் தனாத், யௌமுல் ஹஷ்ர், யௌமுல் ஹஸ்ரா, யௌமுல் ஆசிஃபா, யௌமுல் வாக்கியா, அல் ஹாக்கா, அஸ்ஸாக்கா, அத்தாமத்துல் குபரா, அல் காரியா, அஸ்ஸில்சால், அல் யௌமில் ஆஹிர், யௌமுன் நுஷூர், யௌம தபியது வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ். இப்படியெல்லாம் அருள்மறையாம் திருக்குரானில் அல்லாஹு தஆலா இந்த கியாமத் நாளுக்குரிய பெயர்களை சொல்லியிருக்கிறான். சில முகங்கள் கருத்தும் சில முகங்கள் வெண்மையாகவும் இருக்கக்கூடிய நாள். ஒருவர் மற்றவரை விட்டு விலகி ஓடும் நாள், கணக்கு கேட்கும் நாள், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அக்கவுண்டுகளை விசாரிக்கக்கூடிய நாள், மக்களை ஒன்று திரட்டும் நாள், யௌமுத் தகாபுன் இழப்புக்குரிய நாள். இழப்புக்குரிய நாள் என்றால் அந்த கியாமத்து நாள் மீது பெரிதாக நம்பிக்கையற்ற மனிதர்கள் அந்த நாளை அடையும் போது அவன் பெரிய இழப்பை உணர்வான். அதனால அது யௌமுத் தகாபுன், இழப்புக்குரிய நாள். இப்படி பல பெயர்கள் இந்த நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை பொறுத்தும் அது அந்த நாளுடைய பெயர் மாறுபடுகிறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு நமக்கு எதிர்பாராத விதமாக லாபம் கிடைச்சதுன்னா இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள். அதே இன்றைய தினத்தில் ஒருவனுக்கு பாராத இழப்பு வந்ததுன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இது துக்கமான ஒரு நாள். அப்படி ஒரு நாள்
அந்தந்த மனிதர்களை பொறுத்து அதுக்கு பெயர் மாறுபடுவதைப் போல கியாமத்து நாள் என்பது ஒவ்வொரு மனிதனை பொறுத்தும் அவனுடைய அமல்களை பொறுத்தும் இந்த நாளுக்குரிய பெயர்கள் மாறுபடுகின்றன. நாள் ஒண்ணுதான், நாள் ஒண்ணுதான், ஒவ்வொரு மனிதனை பொறுத்தும் பெயர் மாறுபடுகிறது. அப்படிப்பட்ட அந்த கியாமத்து நாளுக்கு எப்போது அந்த நாள் வரும் என்று இப்போ நாம விசாரிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் சஹாபாக்கள் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கியாமத்து நாள் எப்போது வரும், கியாமத்து நாள் எப்போது வரும், எப்போது வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் கியாமத்து நாள் எப்போ வரும்னு மக்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா அராஃப் அதுல 187வது வசனத்தில் கூறுகிறான், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்ஸாஹா, கியாமத்து நாள் எப்போது அனுப்பப்படும், எப்போது வரும் என்று நபியே உம்மிடத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்வீராக, இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அதை பற்றிய தெள்ளத் தெளிவான ஞானம் விளக்கம் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கிறது, என்னுடைய ரப்பிடத்தில் தான் இருக்கிறது, என்கிட்ட இல்ல. லா யுஜல்லிஹா லி வக்திஹா இல்லாஹு, அதை அதற்குரிய நேரத்தில் அவனே வெளிப்படுத்துவான். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, அப்போ அந்த நாள் வரப்போகுது. நீங்க சீக்கிரமா கேட்கறதால சீக்கிரமா வரப்போறதும் இல்ல, வராம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுனால தள்ளி போறதும் இல்ல, அது உரிய நேரத்தில் அது வரும். அந்த நாள் எப்படி இருக்கும் என்றால், ஃபகுலத் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அந்த நாள் பெரும் பாரமாக இருக்கும். வானம் பூமியில பெரும் நிகழ்வுகள் எல்லாம் அந்த நாளில் நடக்கும். லா தஅதீகும் இல்லா பக்தா, அது திடீர்னு தான் வரும். அந்த நாள் எப்போ வரும்? திடீர்னு தான் வரும், சொல்லி கொண்டு வராது. யஸ்அலூனக கஅன்னக ஹஃபியுன் அன்ஹா, அதை பற்றி என்னவோ உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் நினைச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அன்னக ஹஃபியுன் அன்ஹா, நீங்க அதை பற்றி எல்லாம் தெரிந்தவரை போல உங்களிடத்துல வந்து கேட்கிறாங்களா, ஏன் உங்கள்கிட்ட வந்து அவங்க கேட்கணும்? நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், அது பற்றிய விளக்கம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்கள் இதை புரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சூரா அராஃப் 187வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இங்கே நமக்கு ஒரு கேள்வி, கியாமத்து நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ்விடம் மட்டும்தான் அந்த விளக்கம் இருக்கிறது. அல்லாஹ் தனக்கு மட்டும்தான் அந்த விளக்கம் தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறான், யாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நாள் எதுவென்று தெரியாது. இல்முஹா இந்த ரப்பி, இந்த வசனத்துல மட்டும் ஆராஃப் 187ல மட்டும் 2 தடவை சொல்கிறான், இதை பற்றி உள்ள விளக்கம் என் ரப்பிடம் இருக்கிறது என்று சொல்வீராகன்னு. இன்னொரு அந்த வசனத்தினுடைய முடிவுல சொல்றான், இது பற்றிய விளக்கம் அல்லாஹ்விடமே இருக்கிறது என்று சொல்வீராக. ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப ஒரு வசனத்துல அந்த சப்ஜெக்டை 2 தடவை சொல்வதன் மூலமாக இது பற்றிய விளக்கத்தை அவன் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. என்னைக்குங்கிறத அல்லாஹ் டேட்டு போட்டு சொல்லல, இத்தனாவது வருஷம் இத்தனாவது சொல்லல, திடீர்னு தான் அது வரும்னு சொல்றான். இப்போ அங்க ஒரு கேள்வி, திடீரென்று தான் அந்த கியாமத்து நாள் வரும் என்றால் அதனுடைய அடையாளங்களை நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே, அடையாளங்களை சொல்லிட்டா நம்ம அந்த அடையாளங்களை பார்க்கும்போது அதுக்கு தயாராயிடுவோம்ல. தயாரான அது எப்படி திடீர்னு ஆகும்? இப்போ நமக்கு அடையாளங்கள் தெரிஞ்சு போச்சு, அப்ப எப்ப வரும்னு தெரிஞ்சிடும், அப்ப எப்படி திடீர்னு வந்ததாக ஆகும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. அடையாளங்கள் வந்தாலும் அந்த டேட்டு, அந்த வருஷம், அந்த நேரம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நீங்க எதிர்பார்த்திருக்கும் போதெல்லாம் அது எல்லா அடையாளமும் வந்துருச்சு, நீங்க ரெடியா உட்காந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அது வராது. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 2000வது ஆண்டு டிசம்பர்ல உலகம் அழிய போகுதுன்னு கிளப்பி விட்டானுங்க. ஊர்ல தெரியும்ல, திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமம், குறிச்சி குளமா அதோ ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கிராமத்து மக்கள், அவர் டிசம்பருக்கு முன்னாடி வீட்டில் உள்ள ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அறுத்து சாப்பிட்டான். அதான் உலகம் அழிய போது, நமக்கு இந்த ஆட்டு மாட்டை வச்சு என்ன பண்ண போறான்னு அவன் உலகம் அழியலை. அப்புறம் திரும்ப வாழ்க்கை லைஃப் 1, 2, 3 திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். அது மாதிரி இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் 2020 நினைக்கிறேன், கோவிடு இந்தியாவில் வர்றது கொஞ்சம் முன்னால 2020 டிசம்பர், ஜனவரி, அந்த மாதிரி மார்ச்சில் தானே இந்தியாவில எல்லாம் கோவிட் இதாச்சு.
அதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டானுங்க, உலகம் அழிய போகுதுண்டு. ஆனா மக்கள் குறிச்சி குளத்து மக்கள் 2வது தடவை ஏமாற தயாராக இல்லை. ஸோ அப்போ மக்கள் எப்போ காத்திருக்காங்களோ அப்போ அது வராது, திடீர்னு தான் வரும். எல்லாருமே சேர்ந்து எதிர்பார்த்திருந்தாலும் அது திடீர்னு தான் வரும். லா தஅதிக்கும் இல்லா பக்தா. இது குர்ஆன்ல ஆராஃப்ல 187 அல்லாஹ் சொல்லி காட்டு. அதற்கடுத்து அஹ்ஸாப் 33வது சூராவில் 63வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யஸ்அலூனக அனிஸ்ஸா, கியாமத் நாளை பற்றி நபியே உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், அது பற்றி உள்ள விளக்கம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. வமா யுத்ரீக், உங்களுக்கு தெரியுமா, லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா, கியாமத் நாள் ரொம்ப சமீபத்தில் கூட வந்துவிடக்கூடும், வந்துவிடலாம். தகூனு கரீபா, கரீப்னா பக்கத்துல வந்துவிடக்கூடும். லஅல்ல, அதாவது பின்னால நடக்க போறது, ஒருவேளை நடந்துற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அரபு மொழியில 2 சொல் இருக்கு, லைத்த லஅல்ல. லைத்த அப்படின்னு சொன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒண்ணுக்கு ஏங்குற மாதிரி. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, அலா லைத்த ஷபாப யஊது யௌமா, வாலிபம் எனக்கு ஒரு நாள் திரும்ப வேண்டுமே அப்படின்னு ஒருத்தர் ஏங்குறாரு. நடக்குமா யாருக்காவது? வாலிபம் யாருக்காவது திரும்ப வருமா? வரப்போறது இல்லை. லஅல்லன்னு சொன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒன்று இருக்கு. இப்போ லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா என்றால் சமீபத்தில் கூட அது வந்து விடலாம், ஆனால் திடீர்னு தான் வரும். அது பற்றிய ஞானம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அப்போ திடீர்னு தான் வரும், அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது, பக்கத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 வசனத்திலிருந்து நமக்கு 3 விளக்கம் கிடைச்சிருக்கு. அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது, அது திடீர்னு தான் வரும், 3வது பக்கத்துல வந்துருச்சு, வாய்ப்பு இருக்கு. அடுத்து சூரத்து நாசியாத் வசனம் 42 முதல் 44 3 வசனங்கள். அதிலே அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக அனிஸ்ஸா, நபியே கியாமத் நாளை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். குல் இன்னமா யஸ்அலூனக அனிஸ்ஸாத்தி அய்யான முர்சாஹா, அது எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். ஃபீம அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஃபீம அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இலா ரப்பிக முன்தஹாஹா, அது பற்றி உள்ள இறுதியான ஞானம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அடையாளங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கானே தவிர இறுதி ஞானத்தை அவன் தன்னிடமே வைத்துக் கொண்டான். அவன் தனக்குன்னு ஒரு அதிகாரத்தை வச்சுக் கொள்றது அவனுடைய கேரக்டர் தானே, அல்லாஹ்வுடைய பண்பு தானே. நான் தான் படைப்பவன், நான் தான் அழிப்பவன், இந்த அதிகாரத்தை எல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அது மாதிரி கியாமத்து நாள் எப்போது வருங்கிற ஞானத்தை நான் தான் வச்சிருக்கிறேன், அதை பற்றி நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் அம்பியா வசனம் 1 அல்லாஹ் சொல்கிறான் முதல் வசனத்திலே, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மனிதர்கள் கவனமில்லாமல் இருக்கிறார்கள், மெத்தனமாக இருக்கிறார்கள், ஆனால் கியாமத்து நாள் பக்கத்தில் வந்து விட்டது. பக்கத்தில் இக்தரபத் என்று சொன்னால் பக்கத்தில் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ரிமெண்ட்லாம் போடும்போது பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் தான் போடுவாங்க. பேசி முடிக்கப்பட்டு விட்டது, இந்த இடம் உனக்கு விற்கப்பட்டு விட்டது, அடிப்படத்தான் எக்ரிமெண்ட். விற்கப்படுகிறதுன்னு சொன்னா நாளைக்கு விற்கப்படுகிறதா இன்னைக்கு விற்கப்படுகிறதா? அப்ப எக்ரிமெண்ட் செல்லாது. அக்ரிமெண்ட்ல எப்படி போடுவாங்கன்னா பாஸ்ட் டென்ஸா தான் போடுவாங்க. கல்யாணத்துல கூட பாருங்க, நான் ஒப்புக்கொண்டேன், திருமணம் செய்து தந்து விட்டேன்னு சொல்லணும். தருகிறேன்னு சொன்னா செல்லாது. தருகிறேன்னா இப்ப தர்றியா பிறகு தர்றியா? அப்ப தந்து விட்டேன்னு சொல்லணும், அவரும் நான் ஒப்புக்கொண்டேன்னு சொல்லணும். ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸா இருக்கணும். இங்க அல்லாஹ் சொல்வது கியாமத்து நாள் நெருங்கி விட்டது, பாஸ்ட் டென்ஸ். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். அதற்கடுத்து சூரத்துல் மஆரிஜ் அத்திய வசனங்கள் 7, 8 அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதம் வ நராஹு கரீபா, அதை மக்கள் தூரத்தில் இருக்கிறது என்று கருதுகிறார்கள், நாம அதை பக்கத்தில் இருக்கிறதாகவே பார்க்கிறோம். ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத கரீபா இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் சொல்கிறான், சூரியன் சந்திரனும் பிளந்து விட்டது, உலக முடிவு நாளும் வந்து விட்டது. சந்திரனும் பிளந்து விட்டது, உலக முடிவு நாளும் வந்து விட்டது. அப்ப இந்த குர்ஆனுடைய இந்த வசனங்கள் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு 4-5 வசனங்கள் சொல்லி காட்டியிருக்கிறேன்.
கியாமத்தை பற்றி, உலக முடிவு நாளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்துல் கமர், சூரத்துல் அஹ்ஸாப், மாரிஜ், அம்பியா, நாசியாத், ஆராஃப், இந்த 6 வசனங்கள் யுக முடிவு நாளை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள். இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம், விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு உரிய நேரத்தில் திடீர்னு தான் அது வரும். மக்கள் அதை தூரத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனா பக்கத்துல தான் இருக்குது. சந்திரனும் பிளந்து விட்டது, யுக முடிவு நாளும் வந்து விட்டது என்று 5 வகையான விளக்கங்களை அல்லாஹ் யுக முடிவு நாளை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். ரொம்ப பிரபலமான ஒரு நபிமொழி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களை சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி, ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்வார்கள். அடிக்கடி நாம கேள்விப்பட்ட நபிமொழி தான். அதற்கு ஏராளமான விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அறிஞர் பெருமக்களால். என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் மனித உருவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட், ரொம்ப பிரமாதமா ஆள் ஜம்முன்னு இருக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இவர் நிச்சயமா மதீனாக்காரர் கிடையாது, ஆள் புது மனுஷரா இருக்கிறாரு. புது மனுஷரா இருந்தா பயணம் பண்ண களைப்பு உடம்புல தெரியணும். இப்ப மாதிரி வசதி வாய்ப்புகள் கிடையாது இல்ல, ஒட்டகத்துல தானே வரணும், பாலைவன பயண களைப்பு தெரியணும். பயண களைப்பு தெரிஞ்சதுன்னா வெளியூருக்காரரு, பயண களைப்பு தெரியலைன்னா உள்ளூருக்காரு. நமக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரிஞ்ச முகமாவும் இல்லை, பயண களைப்பும் இல்லை, யாரா இவரு புது ஆளா இருக்கிறார இன்னும் நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரசூலுல்லாவுக்கு முன்னால இப்படி உட்கார்றாரு. இந்த உஸ்தாதுக்கு முன்னால மாணவர்கள் உட்காருவாங்கல்ல, வண்டிக்கால் போட்டு அத்தையாத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்றாரு. ரசூலுல்லாஹுடைய முட்டிக்காலோடு தன் முட்டுக்காலை இப்படி சேர்த்து கொள்கிறார், இப்படி முழங்கால் போட்டு உட்கார்ந்துக்கிறாரு. ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்னன்னு எல்லா விளக்கங்களையும் கேட்கிறாரு. நீங்க நிறைய ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்ல கரெக்டா சொல்றீங்களா ரசூலுல்லாவுக்கே ஒரு ரைட் போடுறாரு. நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்டுங்கிறாரு. அது எப்படி சொல்ல முடியும்? ஆளு புதுமையா இருக்கிறாரு, அது ஒரு ஆச்சரியம். ரொம்ப பக்கத்துல உரிமையோட உட்கார்றாரு, அது ஒரு ஆச்சரியம். கேள்விகளை கேட்டுட்டு பதில் சொல்லும் போது கரெக்ட் தான் நீங்க சொல்றது, அப்ப இவரை விட மேல தெரிஞ்சவர் அர்த்தம் ஆகுது இல்ல. அது எப்படி? அது யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இப்படி கேள்வி கேட்கிறாங்க, கியாமத்து நாளை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில். கேட்பவரை விட கேட்கப்படுகின்ற நான் இது பற்றி ரொம்ப தெரிந்தவன் அல்ல. அதாவது கேள்வி கேட்கிற உங்களுக்கு என்னை விட விவரம் அதிகமா தெரியும்ல இந்த விஷயத்துல, இதை போய் என்கிட்ட கேட்கறீங்களாங்கிறாங்க. இந்த பதில் சஹாபாக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எல்லாத்துக்கும் ரைட் போடுறாரு. இப்ப ரசூலுல்லாவே சொல்றாங்க, என்னை விட உங்களுக்கு தான் இது விஷயத்துல ஞானம் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப வினோதமா இருக்கு. அப்ப அதனுடைய அடையாளங்களையாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அடையாளங்களை சொல்றாங்க. என்னுடைய இந்த உரையின் ஓட்டத்துல நான் அது அடையாளத்தை என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ அந்த முதலாவது உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கணும், இந்த உரை எப்படி போக போகுதுன்றதுக்காக. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சொல்றாங்க. அவர் முடிச்சுட்டு போயிடுறாரு. சஹாபாக்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன எதுவும் விவரம் எல்லாம் கேட்க மாட்டீங்களா, வந்துட்டு போனது யாருன்னு கேட்க மாட்டீங்களா, சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய திருத்துதரே ரொம்ப எங்களுக்கு வினோதமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் ஜிப்ரீல் மனித உருவத்தில் வந்திருக்கிறார். அத்தாக்கும் அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டீங்க, கேட்டதானே நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்க கேட்டா தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க கேட்கல, அதனால அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், நீங்களெல்லாம் மக்கள் கூட்டமா இருக்கிற நேரத்தில் ஒரு ஆளை அனுப்பி வச்சு அவரை கேட்க வச்சு பதில் சொல்ல வச்சு உங்களுக்கு எல்லாம் அந்த விஷயத்தை அல்லாஹ் தெரிய வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கியாமத்து நாளை பற்றிய அறிவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரிதானா?
இதுவரைக்கும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி கேட்க வச்சிருக்கிறாங்கிறதுல இது என்ன தெரியுது? இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்டு உலக முடிவு நாளினுடைய அடையாளங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியம் என்பதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் தஆலா இந்த கேள்வியை கேட்க வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அவங்களும் பதிலை சொன்னார்கள். அப்போ இந்த கல்வி கியாமத் நாளினுடைய சிறிய பெரிய அடையாளங்களை பற்றியான கல்வி என்பது மூமின்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? அது வரும்போது வரட்டும் சார், இப்ப என்ன இருக்கு? எதுக்காக தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அல்லாஹ் ரசூலும் விரும்பி இருக்காங்க நமக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கணும்னு. நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும் என்று கேட்டால், முதலாவது விஷயம், நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். நம்முடைய ஈமானுடைய அளவு அதிகரிக்கும், ஈமான் இன்னும் உறுதியாகும். ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் எங்களுக்கு முதல்ல சொல்லிட்டாங்க, அந்த வந்துருச்சு இல்லை அடையாளம் அப்படின்னு நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்கள் மேல், ஹதீதுகள் மேல நம்மளுடைய நம்பிக்கை அதிகமாகும். இது முதலாவது. இரண்டாவது, தரக்குபு பதுஇ ظுஹூரில் ஆயாத்தில் குப்ரா, பெரிய அடையாளங்கள் தோன்றுவதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்துல வரும். சின்ன சின்ன அடையாளங்கள் என்னென்ன நான் உங்களுக்கு சொல்றேன். சில அறிஞர்கள் சொல்றாங்க 56 அடையாளங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கியாமத்தினுடைய சிறிய அடையாளங்கள்னு சொன்னது 56 அடையாளங்கள் இருக்கு. இந்த 56 அடையாளங்களுமே வந்துருச்சுங்கிறாங்க. 56 அடையாளங்களும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிறிய அடையாளங்கள் என்னன்னு தெரிஞ்சாதான், அது வந்துருச்சா வரலையான்னு நமக்கு புரிஞ்சாதான் பெரிய அடையாளங்களுக்காக நாம காத்திருப்போம். பெரிய அடையாளங்களுக்காக நாம ஏன் காத்திருக்கணும்? அந்த கேள்வி இருக்குல்ல. பெரிய அடையாளங்களுக்காக நாம ஏன் காத்திருக்கணும்? காத்துதான் இருக்கணும் ஒரு மூமின். ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் 158வது வசனம் 6வது அத்தியாயம் சூரா ஆராஃப் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம யஅதி பாது 6வது அத்தியாயம், யௌம யஅதி பாது ஆயாத்தி ரப்பிக், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளின் சில 1-2 வர தொடங்கிவிட்டாலேயே, வர தொடங்கிவிட்ட நாளில், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்ல், அதற்கு முன்னர் ஈமான் கொள்ளாமல் இருக்கக்கூடிய யாருடைய ஈமானும் பெரிய அடையாளம் வந்ததற்கு பிறகு ஈமான் கொள்ளுமானால் அந்த ஈமான் ஒப்புக்கொள்ளப்படாது. பெரிய அடையாளத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதர் ஈமான் கொண்டிருக்கணும். பெரிய அடையாளத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஈமான் கொண்டாருன்னா அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இவர் பயந்து இதுவரைக்கும் நம்பாம இருந்துட்டு கண்ணுல கொண்டு வந்து காட்டினதுக்கு அப்புறம் நம்புறாரு. ஈமானாலே என்ன அர்த்தம்? கண்ணால பார்க்காம நம்பணும், உணர்வு பூர்வமாக அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஏற்று நம்பணும். சொர்க்கத்தை கண்ணில் காட்டு அப்பதான் நம்புவேன், நரகத்தை கண்ணில் காட்டு அப்பதான் நம்புவேன் அப்படிங்கிறது எது மாதிரினா, யூதர்கள் சொன்னான்ல அல்லாஹ் என் கண்ணில் காட்டு நான் நம்புறேன்னு, அதுக்கு சமமானது. அப்ப நீ யூதனா போயிடுற கேரக்டர் வைஸ், குணத்தால. இப்ப பெரிய அடையாளங்களை ஏன் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்றால், பெரிய அடையாளங்களுக்கு முன்னாடியே ஈமான் கொண்டாதான் அந்த ஈமானுக்கு மரியாதை. பெரிய அடையாளத்துக்கு அப்புறமாக ஈமான் கொண்டால் அது ஈமானுக்கு மரியாதை கிடையாது என்பது 6வது அத்தியாயத்தினுடைய 158வது வசனத்தில் சொல்லப்படுகின்ற வழக்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுவது. எனவே பெரிய அடையாளங்களுக்காக காத்திருப்பது எப்போது சாத்தியமாகும்னா, சிறிய அடையாளங்களை தெரிந்து கொண்டால்தான். மூணாவது, இந்த அடையாளங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன் என்னவென்று சொன்னால், அப்பதான் நம்ம அதிகமான அமல்களில் அக்கறை காட்ட முடியும். உலக முடிவு நாள் நெருங்கிருச்சுன்னா தான் அந்த அடையாளங்களை பார்த்தா தான் நம்ம அமல் அதிகமா செய்வோம். அல்லாஹ் மேல அச்சம் வரும், பயம் வரும், அதிகமா அமல்கள் செய்வோம். அதனால நமக்கு அந்த அடையாளத்தை தெரியணும். நாலாவது என்னன்னு சொன்னா, முடங்கி உட்கார்ந்து விடக்கூடாது. அதுதான் உலகம் அழிய போகுத, அந்த குறிச்சி குளத்தில் ஆர்டர் மாடலா அறுத்து சாப்பிட்டான்ல, அந்த மாதிரி சும்மா இருக்கிறதுக்கு அல்ல, மேலும் அமல்களை உற்சாகமாக செய்வதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருடைய கையில் ஒரு செடி இருக்கிறது, ஒரு மரக்கன்று இருக்கிறது. அந்த நிலையில் கியாமத் வந்துவிட்டால் அந்த செடியை, அந்த மரக்கன்றை தரையில் உங்களால் ஊன்ற முடியும் என்பதற்கு அவகாசம் இருந்தால் ஊன்றி விடுங்கள்.
அதாவது உலகம் முடியணும், அழிய போகுது, இன்னும் 10 நிமிஷத்துல உலகம் அழிஞ்சிரும்னு தெரியுது, கையில செடியை வச்சிருக்கீங்க. அந்த செடியை ஊன்றதுனால யாருக்கு என்ன பலன்? ஒன்றும் கிடையாது. அதுல மரம் பழம் காய்க்க போதா, காய் வரப்போதா, பூ வரப்போதா? ஒன்றும் கிடையாது. நிழல் தரப்போதா? எதுவும் இல்லை. அப்படி இருப்பினும் கூட செடி அது ஒரு அர்த்தமற்ற வேலை என்று கருதினாலும் அவகாசம் இருந்தால் அதை செஞ்சிரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதன் மூலமாக நமக்கு அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், அடையாளங்களை பார்த்துவிட்டு முடங்கி விடாதீர்கள், அமல்களில் முந்துங்கள். அடையாளங்களை பார்க்கக்கூடியவர்கள் அமல்கள்ல வேகமாக இருக்கணுமே தவிர அதான் வந்துருச்சா எதுக்கு நம்ம செயல்படணும்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த நோக்கத்தில் அந்த அடையாளங்களை தெரியணும்னு நினைக்க கூடாது. அடையாளங்களை தெரிய வேண்டும் என்று நினைப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும், அமல்களில் முந்த வேண்டும், மற்றவர்களோட ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு முந்த வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது இந்த நாம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ட்ரோ, முன்னுரை இதுதான் நம்முடைய நோக்கம், இப்படிதான் இருக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன சிறிய அடையாளங்கள் என்பவை சுமார் துல்லியமா 56 நான் சொல்லல, 55ஆவும் இருக்கலாம், 57ஆவும் இருக்கலாம், 60ஆவும் இருக்கலாம். இந்த ஹதீதுகளை எல்லாமே கணக்கிட்டு ஆய்வு செய்திருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், கியாமத் நாளினுடைய சிறிய அடையாளங்கள் 56 அடையாளங்கள். அந்த 56ம் வந்துவிட்டதா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு. சில அறிஞர்கள் 56மே வந்துருச்சுன்னு சொல்றாங்க, சில பேர் இல்ல இன்னும் 1-2 வரல என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன ஒருமைப்பாடு அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்ற ஏரியால அந்த அடையாளங்கள் வந்துருச்சு, இவங்க வாழ்ற ஏரியால அந்த அடையாளங்கள் வரல, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப என் ஏரியாவில் அந்த அடையாளங்கள் வரலங்கிறதுனால அந்த அடையாளம் உலகத்தில் எங்கேயுமே வரலன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு காலத்துல 600-700 வருஷத்துக்கு முன்னாடி 600-700 வருஷமாக ஆண்டு கொண்டிருந்த ஸ்பெயின்ல முஸ்லிம்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே அந்த அடையாளங்கள் வந்துவிட்டதாக சொல்கிறார்கள். முஸ்லிம்கள் ஆடம்பரத்துல ஊறி திளைச்சாங்க, ஆடம்பர பெருவாழ்வு வாழ்ந்தாங்க. அதுவே என்னதுதான் இஸ்திஃபாதத்துல் மால், செல்வம் அதிகரித்து விடும் ரசூலுல்லாஹ் சொன்னது ஸ்பெயின்ல வாழ்ந்த மக்களுடைய அந்த ஆடம்பரத்தை பார்த்தே அறிஞர்கள் மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இவ்வளவு ஆடம்பரமா, ஐயோ அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள்ல ஒண்ணு வந்துருச்சுன்னு. அப்ப இப்ப உள்ளதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இந்த கையில வச்சுக்கிட்டு இப்படி தடவுனா ஒரு உலகம், இப்படி தடவுனா இன்னொரு உலகம், ஃபேக்ஸ் என்ன, அது என்ன, இது என்ன, அங்க எதுவுமே இதுல எதையுமே பார்க்காத உலகத்திலேயே சொல்றாங்க, ஐயோ ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இவ்வளவு ஆடம்பரம் வந்து போச்சே, உலகம் அழிய போகுதுன்னு. அப்ப இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? அப்போ அந்த அறிஞர்களுடைய இறையச்சத்தை தான் அது காட்டுகிறது. கியாமத் நாள் வந்த அடையாளங்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாமே வந்துருச்சுன்னு ஒரு அறிஞர் சொல்றாருன்னா அது அவருடைய இறையச்சத்தை காட்டுகிறது, ஹதீஸ் மேல அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுகிறது. இவ்வாறு இமாம்கள், அறிஞர் பெருமக்கள், ஹதீசுக்கலை வல்லுநர்கள் உலக முடிவு நாளினுடைய அடையாளங்களை பற்றி நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு அடையாளமா ஒன்னொன்னா நம்ம மெதுவா உள்ள போகலாம். முதலாவது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது, புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன், நானும் உலக முடிவு நாளும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகரன பைன இஸ்பாஇஹி ஸபாபத வல் உஸ்தா, தன்னுடைய ஆள்காட்டி விரல் நடுவிரல் இரண்டையும் இணைத்து நானும் உலக முடிவு நாளும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம் என்று சொன்னார்கள். அப்போ உலக முடிவு நாளினுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கக்கூடிய இறுதி நபியின் வருகை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மிக முக்கியமான அடையாளம் ஒன்று வந்துருச்சு, நானும் கியாமத் நாளும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவ இந்த ரெண்டுக்கு நடுவில் 56 அடையாளம் இருக்க, பெரிய அடையாளங்கள் ஒரு 10, அப்போ 66 அடையாளங்கள் இருக்குது. அப்ப எப்படி நாங்கள் ரெண்டும் ஒன்னா தான் வந்திருக்கோம், கையை எப்படி விரல வேற சேர்த்து வேற காட்டுறாங்களே அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் என்பது அல்லாஹ்வின் கணக்குல ஒண்ணுமே இல்லை. நம்ம கணக்குல தான் அது 1400 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம்லாம். அல்லாஹ்வுடைய கணக்குல அதான் உலகத்தை புரட்டவா வேண்டாமா, அதான் இறுதி நபி வந்தாச்சா தலைகளை கவுத்து போடுன்னு அல்லாஹ் எப்ப வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொரு அடையாளத்தை அனுப்பிடுவோம், அதான் வந்து போச்சு இல்ல அப்படின்ட்டு. நேற்று மாநாடு நடந்தது,
அப்போ இந்த தண்ணி பாட்டில் இதெல்லாம் எங்க கொண்டு போய் அதான் மாநாடு முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா, 1 மணி நேரம் ஆகுமா? இந்த கேப்பு தான் அல்லாஹ்வுடைய கணக்குல இந்த 2000 வருஷம் 2500 வருஷம்லாம் அவ்வளவுதான். அப்ப யுக முடிவு நாளின் அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்ன? அது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை, இறுதி நபித்துவத்தை சிறிய அடையாளங்கள்ல எப்படி சேர்க்க முடியும்? அது எவ்வளவு பெரிய அடையாளம், அது பெரிய அடையாளம் தானே. இறுதி நபியின் வருகை என்பது சாதாரணமான விஷயமா? அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சிறிய அடையாளங்கள்ல போய் எப்படி சேர்த்தாங்க? பெரிய அடையாளங்கள்ல ரசூலுல்லாவே அதை சொல்லலையே, சிறிய அடையாளங்கள்ல தானே அதை சேர்க்கப்பட்டிருக்கு என்று கேட்டால், அது நடந்து அந்த அடையாளத்துக்கு அப்புறம் தானே அதுக்கு அடையாளம் உண்டுன்னு நமக்கு தெரியும், கியாமத்தின் ஒன்று உண்டுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தான் அந்த நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்க மக்கள். அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மற்ற அடையாளங்கள் ஒன்று உண்டு, கியாமத்து உண்டு, விசாரணை உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு மக்களுக்கு அதுக்கப்புறம் தானே ஒரு அதிகாரப்பூர்வமான நபர் சொல்றாங்க. ஸோ அதனால அது நடந்து முடிந்து விட்டதனால அது சிறிய அடையாளங்களில் சேர்க்கப்பட்டு விட்டது. அது பெரிய அடையாளங்களில் சேர்க்கப்பட்டால் என்ன ஆபத்து விடும்னு கேட்டா, பெரிய அடையாளங்களில் ஒன்றை ஒருவன் பார்த்ததற்கு பிறகு ஈமான் கொண்டால் அந்த ஈமானுக்கு பலன் இல்லைன்னு வருது இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை பெரிய அடையாளங்கள் எப்படி சேர்க்க முடியும்? அவன் வந்தா தானே ஈமானே நம்ம கொள்ள முடியும். சோ அதனால அது சிறிய அடையாளங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. பெரிய அடையாளங்கள்ல சேர்த்தா நம்முடைய ஈமானுக்கே அர்த்தம் இல்லைன்னு போய்விடும். நானும் கியாமத்து நாளும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம். இன்னொரு அறிவிப்புல எப்படி வருகிறது என்று சொன்னால், வயின் காதத் லதஸ்பிகுனி, அந்த கியாமத்து நாள் என்னுடைய வருகையை முந்த பார்த்தது. எப்படி வருது? என்னுடைய வருகை அது முந்த பார்த்துச்சு அப்படின்னு. இந்த ரேஸ்ல 2 கார் போகுதுங்க. இந்த கார் என்னுடைய காரை முந்த பார்த்தது, நான் முந்திட்டேன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வர்றாங்க தெரியுதா? நானும் கியாமத்து நாளும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம், அப்படி நான் முந்திட்டேன், அப்படி வந்துட்டு அதுக்கு அடுத்தது தான் உலக முடிவுனால தான், கேப்பே கிடையாது. இப்படி ஒரு ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வதற்கு என்ன அர்த்தம்னு பேரறிஞர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். கியாமத்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. எல்லா நபிமார்களும் கியாமத்து நாளை தன் சமுதாயத்து மக்களுக்கு எச்சரித்தார்கள். மக்களே, உலகம் ஒரு நாள் அழிஞ்சிரும், அதுக்கு முன்னாடியே நீங்க நம்பிக்கை ஒன்றுங்க, இப்படி உலகத்தினுடைய ஆடம்பரத்துல சுத்தி இப்படி நீங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க என்று தன் சமுதாயத்து மக்களை எச்சரித்தார்கள். அவங்களெல்லாம் சொன்ன அடையாளம் என்னன்னா, இறுதி நபி ஒருத்தர் வருவாரு, இறுதி நபி வருவாங்க, அவங்க அப்புறம் தான் உலகம் அழியும்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நானும் அதுவும் இந்த ரேஸ்ல தானே, நான் தானே முந்திருக்கேன் இந்த ரேஸ்ல, அடுத்து அதுதான் வரப்போகுது என்ற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ அடுத்து ஒவ்வொரு அடையாளங்களாக நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உஅதுது சித்தம் பைன யதை இஸ்ஸா, உலகம் அழிவதற்கு முன்னால், உலக முடிவு நாளுக்கு முன்னால் 6 விஷயங்கள் நடக்கும், நீ எண்ணிக்கொள். 6ஐ நீ 1 2 3 4ன்னு எண்ணு. பொழுதுனா எண்ணிப்பாரு. 6 விஷயம் நடந்துருச்சா அடுத்து உலகம் அழிஞ்சு போயிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது என்ன? இந்த 6ல முதல் விஷயம் என்ன? மௌத்தி, என்னுடைய மரணம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இருக்கும்போது உலகம் அழியாது. நான் இருக்கும்போது, அப்ப உலகம் அழியாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலகத்தில் வச்சிருந்தான். அவங்க எப்போது உலகத்தை விட்டு மறைகிறார்களோ அப்போதே இந்த உலகத்துக்கு அழியும் ஆபத்து தலைக்கு மேல வந்துருச்சுன்னு அர்த்தம். மற்ற நபிமார்கள் சொன்னது இறுதி நபி வருவதுதான் உலக அழிவு நாளின் அடையாளம்னு. இறுதி நபி வந்ததுக்கு அப்புறமாக அவங்க இருக்கும்போது அழியக்கூடாதுல்ல, அவங்க பணி நிறைவடையணும்ல, அவங்களுடைய வேலை கம்ப்ளீட் ஆகணும்ல. அதனால
அவர்கள் இல்லை என்றால் உலகம் அழியும். அப்போ உலக முடிவு நாளின் முதல் அடையாளம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம், வஃபாத். இருக்காங்களா? வஃபாத் ஆயிட்டாங்களா? அல்லாஹ்விடத்தில் சென்றடைந்து விட்டார்கள்? இல்ல. அப்போ உலக முடிவு நாளில் மிக முக்கியமான அடையாளம் ஒன்று நடந்து முடிந்து விட்டது. 6ல் 1 முடிஞ்சிருச்சு. இரண்டாவது சும்ம ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், இரண்டாவது பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். இது இரண்டாவது அடையாளம். இந்த அடையாளம் நடந்து முடிந்து விட்டது. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டா ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட உடனே, அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தே நடந்து விட்டது, இரண்டாவது அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னது எதைத்தான்? பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் அப்படிங்கிறதான். புடி வா, அடுத்த வேலையை பார்ப்போம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படையை அனுப்புகின்றார்கள். அனுப்புனா அவர்கள் நினைத்ததை விட குறைவான உயிர் சேதத்தில் ரொம்ப இலகுவாக பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள். அது உங்களுக்கு தெரியும், நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பைத்துல் முகத்தஸை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி கைப்பற்றினார்கள். அவர்கள் சிரியாவுக்கு சஹாபாக்களை அனுப்பி பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்கிறார்கள். அது கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கத்தில் அது இருந்தது. சஃப்ரோனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரி, அவர்தான் உலகத்தினுடைய அப்போதைய தலைமை பாதிரியாக இருந்தவர். அவர் சொல்கிறார், நாங்க இவ்வளவு பெரிய தோல்விய ஒரு சாதாரண தளபதி இடத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், உங்களுடைய ஹலீஃபாவையே நீங்கள் வர சொல்லுங்கள் என்று கூறுகிறார். தளபதிகள் இருவரும் ஹலீஃபாவுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள், நீங்க வந்துதான் பைத்துல் முகத்தஸினுடைய சாவிய வாங்கணுமா, உங்கள்கிட்ட தான் அவங்க கொடுப்பாங்களாம், எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம் என்று சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 பேர்ட்ட மஷ்வரா பண்ணாங்க. முதலாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கூப்பிட்டு கேட்டாங்க, உஸ்மான் என்ன செய்யலாம் சொல்லுங்க, என்னைய கூப்பிடுறாங்களே, நான் போகலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, அவங்க உங்களை வர வச்சு உங்களுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடத்தி விடக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால நீங்க போகாதீங்க. அவங்க விருப்பத்தை பூர்த்தி பண்ணணும், நமக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லையே. தோத்து போனவன் எப்படி நமக்கு நிபந்தனை வைக்கிறது? நம்ம தானே ஜெயிச்சிருக்கோம், அதெல்லாம் முடியாது, வரமாட்டேன்னு சொல்லிருங்க. சாவி அவங்கள்ட்ட கொடுத்தா கொடுக்குறோம், நான் சண்டை போட்டு சாவியை வாங்கிக்கலாம், அது என்ன பெரிய விஷயம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, தோத்து போனவனா இருந்தாலும் அவனுடைய உணர்வுகளுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. பாவம், அவனே நொந்து போயிருக்கிறான், ஆண்டாண்டு காலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தவன் தோத்து போயிருக்கான். அவனை மேலும் மேலும் அவனுடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது, அவனுடைய உணர்வுகளை மதித்து நீங்க போய் வாங்கிட்டு சாவியை வாங்குறதுக்கு நீங்க போங்க, அதுதான் நல்லது என்று சொல்லி அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். அப்போதான் வரலாற்று புகழ் மிக்க நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. அதாவது அவங்க இந்த 18 ஓட்டைகள், அவங்க போட்டிருந்த ஜிப்பாவில் 18 ஓட்டைகளை தையல் போட்டிருந்துச்சுன்னு நம்ம வரலாற்றுல கேள்விப்படணும்ல, அந்த சந்தர்ப்பத்தில் தான் அது. அவங்க வாகனத்தில் வர்றாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு டைலர் உமர் ரலியல்லாஹு தஆலா எளிமையான கோலத்தை பார்த்துட்டு சொன்னாராம், ஹலீஃபா அவர்களே, நீங்க இந்த கோலத்துல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட போனீங்கன்னா மதிப்பு மரியாதை இருக்காது நமக்கு. ஆகையினால நான் எனக்கு ஒரு ஜிப்பா தச்சு வச்சிருக்கேன். அந்த ஜிப்பாவை எதுக்கு நான் தச்சு வச்சிருக்கேன்னா, இந்த பைத்துல் முகத்தஸ முஸ்லிம்கள் கைப்பற்றக்கூடிய நாள் எனக்கு பெருநாள். அந்த நாள் அன்னைக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக நான் அந்த ட்ரெஸ்ஸை தச்சு வச்சிருக்கேன். அது மஞ்சள் கலர் ஜிப்பா ஒன்று தச்சு வச்சிருக்கிறாரு அவரு. இதை நீங்க போட்டுக்கங்க, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. என்னுடைய குதிரையை நீங்க வச்சுக்கோங்கன்னு அவர்கிட்ட கொடுக்குறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையை வாங்கிட்டாங்க. சரி, ஒரு குடிமகன் ஒரு மதிப்பு மரியாதை அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. குதிரையினுடைய குணம் என்னன்னா,
ஒருத்தர் அதுல ஏறி ஜம்ப் பண்ணி உட்காரும் போதே அது கண்டுபிடிச்சிரும் இவனுக்கு குதிரை ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு அதுக்கு தெரிஞ்சிடும். குதிரை ரொம்ப புத்திசாலியான ஒரு பிராணி. அது ஜம்ப் பண்ணி உட்கார்ந்த உடனே கண்டுபிடிச்சிடும். இவன் நம்ம ஊர்ல இந்த கிராமத்துல சைக்கிள் ஓட்ட பழகுவான் பாருங்க, கல்லுக்கு மேல ஏறி நின்று குதிரை, இந்த மாதிரியான ஆள்லாம் குதிரையில ஏறி உட்கார்ந்தா பிடிச்சி கீழே தள்ளி விட்டுரும். அது 2 ஸ்டெப் நடந்து பார்க்கும், அப்படி லேசா அப்படி ஆட்டி பார்க்கும். அவனுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா ஏன் மேல நீ உட்கார்றதா அப்படி எனக்கே அவமானண்டா நீ உட்கார்றதுன்னு பிடிச்சி கவுத்தி விட்டோம். இது குதிரையினுடைய குணம். அதனாலதான் குதிரைகளை அரபுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை மாதிரி அது ரொம்ப ஆணவம் பிடிச்சது. அது உமரில் அவன் ஏறி உட்கார்ந்து அதுக்கு பயங்கர சந்தோஷம். அது ஏறி உட்காரும்போதே தெரிஞ்சிருச்சு குதிரைக்கு, ஆஹா ஒரு பயங்கரமான ஆள் ஏறி. அப்படி குஷியில் அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா அந்த முன்கால் 2ஐயும் அப்படி தூக்கிக்கிட்டு கணக்குது. குதிரை கத்தும்ல, அப்படியே கத்துன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அட ஷைத்தானே அப்படின்னு ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சுட்டாங்க. நான் எங்க வந்திருக்கேன், தோத்து போன மக்களை பார்க்க வந்திருக்கேன். நீ இவ்வளவு ஆணவமாக நீ நடந்து கொண்டால் அந்த மக்கள் என்ன பார்த்து பயப்பட மாட்டாங்களா? ஏற்கனவே உமர்னா அவனுக்கு வயித்தால போகுது. உமர்னாலே மிரண்டு போயிருப்பா. அதுல ஒரு புது சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான குதிரையில ஏறி உட்காந்துக்கிட்டு கணச்சிக்கிட்டு அந்த குதிரை வந்துச்சுன்னா பயந்துட மாட்டாங்க. நானே அந்த மக்களுடைய உணர்வை மதிச்சு நம்ம நேரடியா போகணுங்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். இவ்வளவு ஆணவமான ஆள்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு குதிரை இறங்கிட்டு அந்த சட்டையும் தூக்கி கையில கொடுத்துட்டு அந்த ஒட்டு போட்ட சட்டையை போட்டுட்டு தான் அவங்க உள்ள வந்தாங்க. அந்த மகிழ்ச்சியில தான் பைத்துல் முகத்தஸுக்குள்ள அவங்க வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு ஒன்றை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு தானே இது, பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள், அந்த முன்னறிவிப்பு ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் இந்த உமரை காரணமாக்கி விட்டான் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தொழுகை நடத்தினார்கள் நபிமார்களுக்கு என்று கேட்டு அந்த இடத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த இடம் யாருக்குமே தெரியல. ஃபாதர் சஃப்ரானிஸ் இருக்காரு பாருங்க, திவாரியார் சஃப்ரானிஸ் தான் அவரை சொல்லுவாங்க. அந்த சஃப்ரானிஸுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடம். இதுதான் அந்த இடத்தை காட்டுறாரு. அந்த இடத்தை குப்பை மேடாக ஆக்கி போட்டிருந்தார்களாம் வேணும்டே. பெண்களுடைய கழிவு பொருள்களை ஹைது தொடச்சி போடுற கழிவுகளை இந்த இடத்துல வேணும்னே போட்டு அசிங்கப்படுத்தி வைத்திருந்தார். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்த பள்ளமான பகுதி அதில் இறங்கி தானே அந்த இதை சுத்தப்படுத்துறாங்க. கூட சஹாபாக்கள் ஓடோடி அதை சுத்தப்படுத்துறாங்க. சஹாபா பிலால் ரலியல்லாஹு தஆலா அப்போ சிறியார் இருக்கும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு அங்கே பாங்கு சொல்ல சொன்னாங்க. அந்த இடத்துல தான் இப்போ அந்த குப்பத்து சஹ்ரான்னு சொல்ற பாருங்க, டூம் ஆஃப் தி ராக், அதான் அது, அந்த இடம் தான் அது, டூம் ஆஃப் தி ராக். டூம் ஆஃப் தி ராக் கட்டப்பட்டது கலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலகட்டத்தில், பின்னால உமர் ரலியல்லாஹுடைய காலத்துக்கெல்லாம் பின்னால. அந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொன்னவர் சஃப்ரானிஸ். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மகிழ்ச்சியில தான் அங்கே என்ன செஞ்சாங்க, அங்கே பாங்கு சொல்றதுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு உத்தரவிட்டார்கள். அதன் பிறகு ஃபாதர் சஃப்ரானிஸுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் இடையில ஒரு எக்ரிமெண்ட் நடக்குது. அந்த எக்ரிமெண்ட் அந்த அங்க மஸ்ஜித் உமர்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் போயிருந்தீங்கன்னா நீங்க பார்த்துருக்க முடியும். மஸ்ஜித் உமர்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல சஃப்ரானிஸுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் இடையில நடந்த எக்ரிமெண்ட் கல்வெட்டு மாதிரி வச்சிருக்காங்க. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா வரலாறு எப்படி எல்லாம் தலைகீழா மாறி இருக்குண்டு. அங்க மைனாரிட்டியா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை என்பது வரைக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமாக யூதர்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கும் இது என்னதுதான், புனித பூமி தான், நாங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் தான், நாங்க வருஷத்துல ஒரு 3 நாள் மட்டும் தங்கி இருந்து இங்க வழிபாடுகளை செய்து விட்டு போறதுக்கு எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சப்பா, இப்போ கேட்குறீங்களப்பா. இல்ல நீங்க நினைச்சா முடியும்னு. கடைசியில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபாதர் சஃப்ரானிஸ் கெஞ்சி இவங்களுக்கு ஒரு 3 நாள் கொடுப்போம் அப்படின்னு. அவர் அதெல்லாம் இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, வேண்டாத வேலை பார்க்காதீங்கன்னு வேற சொல்றாரு. அவர்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன இருந்தாலும் மைனாரிட்டி அவன் கெஞ்சிறான், அவனுக்கு நம்ம ரைட்ஸ் கொடுப்போம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, அடுப்பு வச்சு சமையல் பண்ணக்கூடாது. அடுப்பு வச்சுட்டாலே என்ன அர்த்தம், உள்ள நுழைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அடுப்பு வச்சுட்டாலே உள்ள நுழைஞ்சாச்சுன்னு 3 நாள் தானே, காஞ்சி போன ரொட்டியை தண்ணியில முக்கி சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு ஓடு, அவன் வழிபாட்டை முடிச்சுட்டு என்று சொல்லப்பட்டு அப்படி உள்ள வந்தவங்க தான் அவங்க. இன்னைக்கு முஸ்லீம்களை அடுப்பு பற்ற வைக்க முடியாத நிலைமையில அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்போ இது இரண்டாவது அடையாளம். இந்த இரண்டாவது அடையாளத்துக்கும் முதல் அடையாளத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டம் என்பது 8 வருஷம். முதல் அடையாளம் என்று சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம், வஃபாத். அடுத்து இரண்டாவது அடையாளம் ஹிஜ்ரி 18. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10, 11 வஃபாத்னு வச்சுக்கிட்டா 8 வருஷம். 8 வருஷம் ரெண்டு அடையாளத்துக்கும் இடையில இருக்குது. அதற்கு அடுத்து சும்மா மௌத்தான் யாஹுது ஃபீக்கும் கக்வாஸில் கனம். அடுத்து என்னன்னு சொன்னா கொத்து கொத்தான மரணங்கள், எக்கச்சக்கமான மரணங்கள் நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது எப்போ நடந்துச்சு? நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த அடையாளங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறது தான் அறிஞர்களுடைய கருத்து. கொத்து கொத்தான மரணங்கள் என்பது எப்போ நடந்துச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு அப்புறமாக பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் கைப்பற்றியதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சிரியாவில் அந்த மாகாணத்தில் திடீரென்று ஒரு வியாதி பரவுகிறது. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு பார்த்துக்கிடுங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும் நீங்களா கற்பனை பண்ணி பார்த்துக்கிடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுல ஹஜ்ஜோட சேர்ந்தவங்க அரஃபாவில் அவங்க உரையாற்றும் போது கூட 1,20,000 நபி தோழர்கள் தான். அதுவே பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். உலக வரலாற்றில் 1400 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனிதருடைய உரையை கேட்பதற்கு 1,20,000 பேர் திரண்டார்கள் என்பது ஒரு வரலாற்று சாதனை. ஒரு வரலாற்று சாதனை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்பவும் ஆய்வு பண்றான் யாருடைய உரையை கேட்பதற்கு மக்கள் அதிகமாக கூடுனாங்கன்னு சொல்லிட்டு. 2010 தஹ்ரீர் சதுக்கத்தில் எகிப்தில் யூசுஃபுல் கர்லாவினுடைய உரையை கேட்பதற்கு 2 மில்லியன் பேர் ஒன்று கூடியிருக்காங்க. உலக வரலாற்றில் ஒரு கருப்பர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் அதிபராக உட்கார்வது என்பது ஒரு வரலாற்று சாதனை. அண்ணாதுரை சொல்வார் வெள்ளை மாளிகைங்கிற புத்தகத்தில், அன்பு தம்பி, ஏன் அதற்கு வெள்ளை மாளிகை என்று பெயர் வைத்தார்கள் தெரியுமா? அங்கே பெயரிலேயே வெள்ளையை ஏன் சேர்த்தார்கள் தெரியுமா? அங்கே கருப்பன் வேலைக்கு கூட சேர்த்து விடக்கூடாது என்பதற்கு தான் அதற்கு வெள்ளை மாளிகைன்னு பேர் வச்சாங்க. அவர் ஒரு இதை சொல்றாரு. அங்க அதிபராகவே ஒருத்தர் உட்கார்றாரு. அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டவர்கள் 1 மில்லியன் தான், 10 லட்சம் பேர் தான். ஆனால் கர்லாவின் உரையை கேட்பதற்கு 20 லட்சம் பேர் கூடினாங்க. இன்னைக்கு உள்ள மக்கள் தொகையில 20 லட்சம் பேர் என்பது அன்றைக்குள்ள மக்கள் தொகையில 1,20,000 கம்பேர் பண்ண முடியாத கூட்டம். அந்த கூட்டம் தான். இதுல நம்பரை பார்க்க முடியாது, அந்த இதை பார்க்கணும், சதவீதத்தை தான் நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறமாக சிரியாவில் அதுல இருந்து ஒரு 8-10 வருஷம் கழிச்சு நடந்த ஒரு ஒரு பேரழிவுல இங்க உள்ள கோவிட் மாதிரி நடந்ததுல 25,000 பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக 25,000 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மொத்தமான கொத்து கொத்தான மரணங்கள் என்பவை நடக்கும். அதாவது ஆட்டுக்கு ஒரு நம்ம தொத்து வியாதி வரும்ல, ஒரு ஆட்டுல இன்னொரு ஆட்டுக்கு கிருமிகள் பரவி தொத்து வியாதி பரவி ஆடு கோழி அந்த மாதிரி இறக்கும். இந்த தென்னை மரத்திலையும் இந்த தொத்து வியாதிகள் மரணம் அடையும். இந்த தென்னை மரம் உளுத்து போய் கீழே விழுந்துரும். அந்த மாதிரி ஆடுகளுக்கு வரக்கூடிய தொத்து வியாதியை போல ஒரு வியாதி மனிதர்களுக்கு இடையிலே பரவி கொத்து கொத்தான மரணங்கள் என்பவை நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. சிரியாவில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் மதீனாவில் இருக்கும்போது இங்க மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபி தோழர். அவங்கள உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னா, ஒரு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு நபி தோழர், அவங்கள என்ன பண்றாங்கன்னா
நீங்க இங்க வந்துருங்க, நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், நான் உங்கள்கிட்ட பேசணும், நீங்க மதீனாவுக்கு புறப்பட்டு வாங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. அவங்க சிரியால தான் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வியாதி வந்துருச்சு, அவங்கள காப்பாத்துறதுக்காக நீங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றா, அந்த சஹாபி சொல்றாங்க, நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும், எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வரமாட்டேன். இல்ல, உங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, நீங்க வரணும். அப்ப அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், ஒரு ஊரில் நீங்கள் வசிக்கும் போது அந்த ஊர்ல இது போன்ற தொத்து வியாதி பரவினால் அந்த ஊரை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியில போகக்கூடாது. அந்த ஊருக்கு நீங்க வீம்பாக வரவும் கூடாது. நான் போய் பார்த்துடுறேன் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம், வீம்பாக அந்த ஊருக்கு நீங்க வரவும் கூடாது, அந்த ஊர்ல இருந்து வெளியில போகவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். இது ஏன் என்று கேட்டால் நபிமொழித்துறை வல்லுநர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். அந்த ஊர்ல வசிக்கக்கூடிய உங்களுக்கு, அப்படி வியாதிகள் பரவிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வியாதியினுடைய கூறுகள் உங்க உடம்புல இருக்கும். காத்துல அதுல இதுல பரவி உங்க உடம்புல அந்த கூறுகள், அந்த வியாதியினுடைய கூறுகள் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வியாதியினுடைய தாக்கம் உங்களுக்கு இல்லாம நீங்க அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டே இருப்பீங்க. எனக்கு வியாதி வரல, இப்ப நான் வெளியில போயிட்டேன்னு சொன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த வியாதியின் தன்மை இருக்கு பாருங்க, நீங்க இந்த வியாதி இல்லாத ஊருக்கு நீங்க அதை சுமந்துட்டு போறீங்க. உங்களோட அந்த ஊர்ல பழகக்கூடியவங்களுக்கு நீங்க அதை கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும்போது உங்க வழியாக அது பரவிடும். உங்களுக்கு அந்த நோய் வராமலேயே நீங்கள் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து விடுவீர்கள். இங்கிருந்து சுமந்து கொண்டு போய் கேரி பண்ணி கொண்டு போய் நீங்க அங்க கொடுத்துருவீங்க. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொல்றாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்றாங்க, தொத்து வியாதி பரவுற ஊர்ல இருந்து நீங்க இன்னொரு ஊருக்கு போகாதீங்க. அதைத்தான் கோவில்ல சொன்னான், போகாத, வெளியூருக்கு பயணம் பண்ணாத, குவாரண்டைன், எதுல இருந்துக்க நீ உன்னையே தனிமைப்படுத்திக்கொள். அப்ப இந்த மாதிரியான கொத்தான வியாதிகள் வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட உமர் ரலியல்லாஹு தஆலா அமைதியாயிட்டாங்க. அதோட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியா, ஓ ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்களா, ரைட், அப்போ அதுக்கு மேல நான் எதுவும் பேச தயாராக இல்லை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அமைதியாகி விட்டார்கள். அந்த சமயத்துல நடைபெற்ற அந்த மரணங்கள்ல சுமார் 25,000 சஹாபாக்கள் மட்டுமே மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்பது ஹதீஸ்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன டீ பிரேக் அப்புறமாக அடுத்து நம்ம தொடரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அப்போ நாம இறுதி முடிவு நாளின் அடையாளங்களில் 6 அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து நாம விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். அதாவது சிரியாவில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கொத்தான அந்த மரணங்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான், பெருமரணங்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கின்றார்கள். அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு. அப்படி இறந்தவர்களில் ஏராளமான சஹாபாக்கள் உண்டு. அது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கோவிட் மாதிரியான ஒரு பெரு வியாதி என்று அதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். அப்படி இறந்த சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மிக முக்கியமான நபி தோழர்களும் அவர்களில் உண்டு. இது மௌத்தான், ஆடுகளுக்கு வரக்கூடிய தொற்று வியாதியை போல ஒரு தொற்று வியாதி வந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கடுத்து இப்போ என்னுடைய மரணம், பைத்துல் முகத்தஸின் வெற்றி, 3வது பெருமரணங்கள், 4வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சும்ம இஸ்திஃபாதத்துல் மால் ஹத்தா யுஅத الرجل 100 دينار فيضل சாகிதா. செல்வம் மக்களிடத்துல எக்கச்சக்கமான பணம் புழங்க ஆரம்பிச்சிரும். எந்த அளவுக்கு பணம் புழங்கும்னு சொன்னா 100 தீனார், ஒரு ஆளை கூப்பிட்டு 100 தீனார் நீ வச்சுக்கன்னு கொடுத்தா கூட, என்ன இவர் 100 தர்றாரு, ஒரு 1000 தந்துருக்கலாம்ல, 100 தீனாருக்கு மதிப்பு இல்லை, 100 தீனாருக்கு மதிப்பு இல்லாம போயிடும்.
ஒரு தீனார் கிடைச்சாலே ரசூலுல்லாவுடைய காலத்தில் பெரிய காசு. திர்ஹம் தான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் 2 திர்ஹத்துக்கு தான் வேலை செஞ்சிருக்காங்க. அலி ரலியல்லாஹு தஆலா தெரியுமில்ல, அவங்களுக்கு பெருசா பிசினஸ் எல்லாம் கிடையாது, அவங்க கஷ்டம்தான். அவங்களுக்கு இந்த அறிவு ஞானங்களை சேகரிப்பது, யுத்த போர் பயிற்சிகளை, இதுல தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால பெரிய செல்வந்தர்லாம் அவங்கள சொல்ல முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இந்த தபூக் போர்ல இவ்வளவு செல்வங்களை அள்ளி கொடுத்தாங்கன்னு நீங்க பார்க்க முடியாது ஹதீஸ்ல. ஏதோ ஏழைகளுக்கு சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். பெருஞ்செல்வங்கள் அள்ளி கொடுத்தாங்கன்னு அலி ரலியல்லாஹுடைய லிஸ்ட்ல அது வரவே வராது. காரணம் வச்சுக்கிட்டு இல்லைன்னு இல்லை, அவங்கள்ட்ட இல்லை, அவ்வளவுதான். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுக்கு தான் தம் பிள்ளைய கொடுத்தாங்க. பெரும் பெரும் செல்வந்தர்கள் கேட்டு வந்த நேரத்திலும் கூட அலிக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ அவங்க ஒரு நாளைக்கு 2 திர்ஹத்துக்கு தான் வேலை பார்த்திருக்காங்க. திர்ஹம்ங்கிறது வெள்ளி காசு, தீனாருங்கிறது தங்க காசு. இங்க ரசூலுல்லாஹ் சொல்வது செல்வம் அதிகரித்து விடும். எந்த அளவுக்கு அதிகரிச்சு விடும்? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய டெஃபினேஷன் என்னன்னு சொன்னா, ஹத்தா யுஅத்த ரஜுலு மியத தீனார், 100 தீனார்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் கூட அதை அவன் கோபத்தோடு பெற்று சொல்வான். இன்னும் 100 ஒரு 1000 தரலாம்ல அப்படின்ட்டு அதை கோபத்தோட தான் வாங்கிட்டு போவாராம். சந்தோஷம் இருக்காது அவருக்கு. அந்த அளவுக்கு செல்வம் பெருகி விடுனா செல்வத்துக்கு மரியாதை இருக்காது. இது நடந்து முடிஞ்சிருச்சு. எப்ப நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டிலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. 1ஆம் நூற்றாண்டு என்பது உங்களுக்கு தெரியும், உமையாக்களுடைய ஹிஜ்ரி, ஒரு ஷார்ட்டா சொல்றேன், ஹிஜ்ரி 10 வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். ஹிஜ்ரி 10ல தான் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. அதுல இருந்து 30 வருஷம் 4 ஹலீஃபாக்களின் ஆட்சி காலம். அப்ப ஹிஜ்ரி 40 ஆயிடுச்சு. 10ல கிலாஃபத் ஆரம்பிக்குது, கிலாஃபத் ராஷிதா 40 ஆயிடுச்சு. ஹிஜ்ரி 40க்கு அப்புறமாக அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு, படுகொலைக்கு அப்புறமாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க தான் உமையா கிலாஃபத்தினுடைய ஃபவுண்டர். அவங்க தான் உமையா கிலாஃபத்துக்கு அவங்க தான் நிறுவனர். அவங்க வந்ததுக்கு அப்புறமாகத்தான் கிலாஃபத்தினுடைய செட்டப் மாறுது. எப்படி மாறுது? உதாரணத்துக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில அவங்க குத்துபா பண்ணினாங்கல்ல, வெள்ளிக்கிழமை குத்துபா பண்றது, உட்கார்ந்து மற்ற நேரங்களை பயான் பண்றது, இந்த படியே இவ்வளவுதான் இருந்துச்சு, சிம்பிளா தான் இருந்துச்சு. 3 படி தான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இதை 12 படி ஆக்குனாங்க. எல்லாரும் கோச்சுக்கிட்டாங்க, அது எப்படி ரசூலுல்லாஹ் செய்யாத நீங்க செய்யலான்னு. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் இப்ப இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பாங்க. காலம் மாறி போச்சு. ஆட்சியாளர்னா கெத்தா இருக்கணும்னு வந்துருச்சு. இப்போ எளிமையா இருந்தா எவனும் மதிக்க மாட்டான். அரபு நாடுகளுக்கு வெளியில இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்மளும் அதுக்குள்ள கம்பீரத்தோட தான் இருக்கணும்னு 12 படி ஆக்குனாங்க. இன்னைக்கு நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போய் பாருங்க, 12 படி இருக்கும். இமாம் குத்துபா பண்றது இல்ல, ஏறிக்கிட்டே இருப்பாரு, மேல உட்காந்துருப்பாரு, தலைக்கு மேல பாத்துருக்கீங்களா? மேல உட்காந்துருப்பாரு, 12வது படியில ஏறி மேல உட்காந்துருப்பாரு. இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்டாக்குனது தான். அப்போ அந்த செட்டப்பே மாறுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த வழிமுறை வேற, இவங்க வந்ததுக்கு அப்புறம் வழிமுறைகள் மாறுது. உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல தான் புதிய புதிய கட்டடங்கள் உருவாக்கப்பட்டன, கட்டடக்கலைகள் உருவாக்கப்பட்டன. நான் சொன்ன உங்களுக்கு டூம் ஆஃப் தி ராக், அதை உமையாக்கள் தான் உண்டாக்குனாங்க. அதே மாதிரி சிரியாவில் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாரா பள்ளிவாசல், அதை கட்டினவங்க யாரு தான்? உமையாக்கள் தான் கட்டினாங்க. அது என்ன வெள்ளை மினாரா பள்ளிவாசல்? அங்கதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அது வரும்போது நான் உங்களுக்கு அதை பத்தி உள்ள விளக்கம் சொல்றேன். அப்ப உமையாக்களுடைய ஆட்சி காலம் என்பது கட்டடக்கலைகள் ரொம்ப கொடிகட்டி பறந்த காலகட்டம். இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய அடையாளங்கள் டூம் ஆஃப் தி ராக் இன்னைக்கும் இருக்கு. அப்ப எப்படி கட்டியிருப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு வளமான காலகட்டமாக உமையாக்களின் ஆட்சி காலம் இருந்தது. யாராவது ஒருத்தர், ஒரு கவிஞர் என்னத்தையாவது ஒரு கவிதையை படிச்சு வாங்க டீ குடிக்க போகலாம், வாங்க டீ குடிக்க போகலாம் 2 தடவை சொன்னா கவிதை ஆயிடும். வாங்களேன் டீ போகலாமே டீ குடிக்க வார்த்தைகளை முன்ன பின்ன மாத்தி போட்டா கவிதை தானே. அப்படித்தானே ஆயிப்போச்சு. இப்போ
வாங்க போகலாமே டீ குடிக்க, ஆமா நானும் குடித்தேனே நேற்று குடிக்க அப்படின்னு குடிக்க கடிக்கன்னு வந்துட்டா அது கவிதை. இந்த மாதிரி என்னத்தையாவது ஒரு குப்பையை எழுதி கொண்டு போய் ஒரு கவிதைன்னு ஒருத்தன் படிச்சுட்டான்னா, புட்டி உனக்கு 5000, புட்டி உனக்கு 10,000 அள்ளி கொடுக்கறது யாரு? இந்த உமையா கலீஃபாக்கள்லாம். மருவானும் அவன் அப்துல் அசீஸ், அப்துல் மலிக் இப்னு மருவானு, இப்படிதான் அள்ளி கொடுக்கறது. இப்ப செல்வத்துக்கு மரியாதை இல்லாம போச்சு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, செல்வம் எப்படி மரியாதை இழந்து போகுது நீங்க தெரியறதுக்காக சொல்றேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 2ஆம் உமர் என்றவர்களுக்கு பெயர். அவர்கள் கலீஃபாவாக வந்த உடனேயே தன்னுடைய அதுக்கு முன்னால கலீஃபாவாக இருந்த கலீஃபாட்ட இருந்து இந்த மாதிரி குப்பை கவிதைகளை எழுதி எவன்லாம் ரூபாய் அதிகமாக வாங்கிட்டு போயிருக்கானோ பணத்தை, அவனை பூரா ஒருத்தனையா கூப்பிட்டாங்க. நீ ஏதோ கவிதை எழுதி 2000 வாங்கிட்டு போனியாம, அது ஒரு படி அப்படின்னாங்க. அவன் படிச்சான், அந்த கவிதையை படிச்சான். இதுக்கு 200 ரூபா கூட கொடுக்க முடியாது, மிச்சத்தை போன திரும்ப கொடுத்துருன்னு திரும்ப வாங்கிட்டாங்க, கலெக்ட் பண்ணிட்டாங்க. உன் கவிதைக்கு இவ்வளவுதான். அவன் பைத்தியகாரத்தனமா ரூபாய் அள்ளி கொடுத்துருக்கான். யார் வீட்டு காசு? பைத்துல் மால் இது. ரூபாயை கொடுத்து திரும்ப வாங்கிட்டாங்க. அவ மனைவியை கூப்பிட்டாங்க. உங்க வாப்பா உனக்கு தங்க நகை நிறைய போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாமே அவங்க ஹலீஃபாவா இருந்ததுனால அவ்வளவு பணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் நீ திரும்ப கொடுத்துடலாமா? பைத்துல் மால்ல சேர்த்துருவோமா? தாராளமா எடுத்துக்கோங்க. உங்களுடைய மனைவிங்கிற ஒரு தகுதி எனக்கு போதுமானது, அல்லாட்டையும் போதுமானது, இந்த உலகத்திலையும் எனக்கு போதுமானதுன்னு நம்ம திரும்ப கொடுத்துட்டாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, ஃபாத்திமா நாயகிக்கு ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தங்க நகை எதுவும் கொடுத்து அனுப்பல, தங்கம்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. சட்டி பாத்திரம், ஒரு தலைவாணி, ஒரு திருகை இவ்வளவுதான் கொடுத்தாங்க. உங்க அப்பா நிறைய தங்கத்தை போட்டு கொடுத்துட்டாங்களே, திரும்ப தந்துடலாமான்னு எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. இப்படி எல்லாம் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி பைத்துல் மாலை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏழைகளுக்கு எக்கச்சக்கமாக அவங்க உதவிகளை செய்து ஒரு கட்டத்தில் ஜக்காத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி மக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாச்சு. ஜக்காத்து பணம் மிச்சம் இருக்கு, வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலை. ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டுல 97, ஹிஜ்ரி 97 1ஆம் நூற்றாண்டு முடிவதற்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வறுமைன்னு ஒண்ணு இல்லாம போச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, கிராமமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, தயவு செய்து யாராவது ஜக்காத்துக்கு தகுதியானவங்க தயவு செய்து வாங்கிட்டு போயிருங்க, எங்களால மெயின்டைன் பண்ண முடியல, ஜக்காத்தை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியல எங்களால. தங்கம் பணமா வந்தா பிரச்சனை இல்லை, கோதுமை மூட்டையா கொண்டு வந்து வச்சு அதை நாங்க ஸ்டோர் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ண வேண்டி இருக்குது, அதுக்கு ஒரு ஆள் சம்பளத்துக்கு போட வேண்டி இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால யாருமே வரல, யாருமே வாங்கிட்டு போறதுக்கு வழி இல்லை. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, யாராவது பருவ வயசு அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் யாராவது கல்யாணம் பண்ணாம இருந்தாம்னா அவன் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். மகர் கொடுக்க வசதி இல்லைன்னு தப்பிக்க வர முடியாது, மகரை நாங்க கொடுப்போம் கவர்மெண்ட்ல இருந்து, நீ கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு இந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாம ஆக்கி விட்டாங்க. நினைச்சது கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து. அப்ப இது ஒரு பாசிட்டிவான அடையாளம்னு சொல்றாங்க, இதை நெகட்டிவா பார்க்க கூடாது. இது ஒரு பாசிட்டிவான அடையாளம். பணத்துக்கு மதிப்பை இழக்க வைப்பதுதான் ஒரு சமுதாயத்தை மாறலா என்ன செய்யும், தூக்கி நிறுத்தும். என்னையா பணம் போயா அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போதுதான் மாறலா அந்த சமுதாயம் என்ன செய்யும், எழுந்து நிற்கும். அந்த உணர்வை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு உண்டாக்கி கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்கண்டா, தானியங்கள் நிறைய மிஞ்சி போச்சு, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம பாதுகாத்து வைக்க முடியாது, கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மலைகளுக்கு மேல இந்த தானியங்களை நீங்கள் தூவி வையுங்கள். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய பகுதியை கிராஸ் பண்ணி போகக்கூடிய பறவைகள் கூட பசியோடு கிராஸ் பண்ணி போகக்கூடாது. கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது பசியோட வரலாம், வெளியில போகும்போது அந்த பறவைகளுக்கு பசி இருக்கக்கூடாது, தானியங்களை எல்லா பக்கமும் தூவி வையுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி செல்வம் வளமான ஒரு நாடாக இஸ்லாமிய நாட்டை ஆக்கியவர்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திஃபாதத்துல் மால், செல்வம் அதிகரித்து விடும், ஹத்தா யுஅத்த ரஜுலு மியத்த தீனாரின் ஃபயதில்லு சாஹிதா, 100 தீனாருக்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லை என்று ஆகிவிடும். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்ல நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல எங்களுக்கு எல்லாம் 5 பைசா கொடுப்பாங்க.
5 பைசா பெரிய காசு. 5 பைசாக்கு தேன் மிட்டாய் 5 மிட்டாய் 10 மிட்டாய் கொடுத்துருவான் கடையில். தேன் மிட்டாயில் உள்ள இருக்கிறது தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம் அதெல்லாம். ஒரிஜினல் தேன் அது, மலை தேனை தான் உள்ள வச்சு இந்த மிட்டாயை தயார் பண்ணியிருக்கான்னு நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் 5 மிட்டாய் 10 மிட்டாய் வாங்கி சட்டையில் போட்டு இதெல்லாம் வடிஞ்சு கரையாகி அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 500 ரூபாய சில்லறை வாங்கிட்டு வரதுக்கு நம்ம குழந்தைங்களை சாதாரணமாக அனுப்புகிறோம். 5 வயசு பிள்ளைங்க கையில் 500 ரூபாய் கொடுத்து சில்லறை வாங்கிட்டு வாண்டு 500 ரூபாய்க்கு என்ன மரியாதை இருக்கு? ஒரு மரியாதையும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ இதுவெல்லாம் வந்து அப்போவே நடந்துருச்சு. ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டிலே நடந்துருச்சுன்னா இப்போ அதை பற்றி நம்ம நடந்துருச்சா நடக்கலையான்னு சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதற்கடுத்தபடியாக இது அப்போ மௌத்தி 10 பைத்துல் முகத்தஸ், கொத்து கொத்தான மரணங்கள், செல்வம் அதிகரிப்பது 4. 5வது ஃபித்னத்துன் லா யபுகா பைத்தும் மினல் அரபி இல்லா தகலத்துஹு. அரபுகள் வசிக்கக்கூடிய எல்லா அரபு நாட்டினுடைய எல்லா வீடுகளுக்குள்ளும் நுழைந்து விடுகின்ற ஒரு குழப்பம், எல்லா வீடுகளுக்குள்ளேயும் ஒரு குழப்பம் வந்துடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நடந்து முடிந்து விட்டது. இதுக்கு என்ன விளக்கம் அளிக்கின்றார்கள்? எல்லா வகையான குழப்பங்கள் அரபு நாட்டுக்குள்ள பூந்துருச்சு, எல்லா வீடுகளுக்குள்ளே வந்துருச்சு. அரபு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுனால இதுக்கு என்ன விளக்கம் அளிக்கிறார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த அரசியல் மோதல் இருக்குல்ல, அது எல்லா அன்னைக்கு இருந்த அரபுக்களுடைய எல்லா வீடுகளுக்குள்ள இந்த குழப்பம் வந்துருச்சு. அண்ணன் வந்து முஆவியா ரலியல்லாஹு அவனுடைய கட்சி, தம்பி வந்து அலி ரலியல்லாஹுடைய கட்சி. ஏன்னா 2 பேரும் குறைஷின்னு பார்த்தா 2 பேரும் குறைஷின்னு பார்த்தா 2 பேருமே குறைஷி தான். அலி ரலியல்லாஹு என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அதனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? யார் இதுல நிர்வாக திறமை உள்ளவர்? இப்படித்தான் அந்த கருத்து முரண்பாடுகள் என்பது வளர்ந்தது. எனவே அரபுகளின் எல்லா வீட்டுக்குள்ளும் குழப்பம் நுழைந்து விடும் என்று சொல்லப்படுவது இதுதான் என்று சிலர் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அதாவது வீடுகளுக்குள்ள வந்து தொலைக்காட்சி வந்துருச்சு, ரேடியோ வந்துருச்சு, சினிமா பாட்டு வந்துருச்சு, அதுதான் இதுக்குள்ள விளக்கம். அது வந்து ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லப்படுகிற விளக்கமாக அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதை ஒரு நியாயமான விளக்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இதுல அரபுகளின் வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தொலைக்காட்சி அரபுகள் வீட்டு மட்டுமா வந்திருக்கு? எல்லார் வீட்டுக்குள்ளையும் தான் வந்துருச்சு. ஸோ அந்த விளக்கம் என்பது 2ஆம் பட்சம் தான் அதுக்கு கொடுக்க முடியும். இது முஆவியா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவருக்கு இடையில் ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாட்டை பற்றி உள்ள விளக்கம் என்று கூறுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக 6வது இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்களில் அடையாளங்களில் 6வது அடையாளம் என்னவென்றால், சும்ம ஹுதுனத்துன் தகுனு பைனக்கும் பைன பனில் அஸ்ஃபர், மஞ்சள் நிறத்து தோல்காரர்கள், அதாவது ரோமர்கள், வெள்ளைக்காரங்க, வெள்ளைக்காரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சமாதான ஒப்பந்தம். அந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு அவர்கள் துரோகம் செய்வார்கள். ஃபயத்தூனக்கும், துரோகம் செய்துவிட்டு ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறமா அங்க மாறு செய்துவிட்டு பிறகு அவர்கள் 80,000 பேரை திரட்டி கொண்டு அவர்கள் வருவார்கள். தஹத்த குல்லி ராயத்தின் இஸ்னா அஷர அல்ஃபன், ஒவ்வொரு 80,000 கொடிகளுக்கு 80,000 கொடிகளை தூக்கி கொண்டு சண்டைக்கு வருவார்கள். ஒவ்வொரு கொடியின் கீழும் 12,000 பேர் இருப்பாங்களாம். 80,000 கொடி 12,000, ஒவ்வொரு கொடியிலையும் 12,000. நீங்க கணக்கு பார்த்துக்கிடுங்க. நான் வந்து படிக்கும் போதே கணக்குல வீக்கு தான். நீங்க கால்குலேட்டர் கையில இருக்கும், எடுத்து நீங்களா போட்டு பார்த்துக்கிட்டா எத்தனை லட்சமா நீங்க. இந்த மாதிரி ரோமர்கள், அதாவது வெள்ளைக்காரங்க உங்களோட சண்டைக்கு வருவாங்க. இது சம்பந்தமாக விளக்கங்கள் கொஞ்சம் பெரியது. அதை பின்னால நம்ம என்ன செய்வோம், அடுத்து அது சம்பந்தமா விளக்கம் விவரமா வரக்கூடிய பகுதியில் நம்ம அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 6மே நடந்து முடிந்து விட்டதாக சொல்கிறார்கள். அதற்கடுத்து இன்னைக்கு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி காட்டினேன் ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த ஹதீஸ்ல அப்போ நீங்க அதனுடைய அடையாளங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளம் என்னவென்றால், அவ அந்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத யத்ததாவருன ஃபில் புன்யான், ஒரு காலகட்டத்தில் செருப்பு அணிவதற்கு கூட வாய்ப்பு வசதி இல்லாதவர்களும், ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய மேனியை முழுமையாக மறைத்துக் கொள்வதற்கு கூட வசதி இல்லாமல் இருந்தவர்களும், ஒரு காலகட்டத்தில் பிறருடைய பராமரிப்பில் வளர்ந்தவர்கள், தாய் தகப்பன் சாப்பாடு போட முடியல அவங்களுக்கு, அந்த அளவுக்கு வறுமை, இன்னொருத்தவங்களுடைய பராமரிப்பில் வளர்ந்த கூட்டமும்
பின்னாளில் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டடங்களை எழுப்பக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். இது கியாமத்தினுடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டா, நாம இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விளக்கம் எதுவா இருக்குன்னா, இன்னைக்கு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பத்தி தான் சொல்றாங்க. பூரா யாருதான்? காட்டுவாசிகள். ஒரு காலகட்டத்தில் நாகரிகம்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அது அரபு கவிதைகள்ல வரும். அரபு கவிதைகள் இருக்குல்ல, அந்த கவிதைகளுக்கு அரபு மொழியில ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா அந்த கவிதைகள் அந்த காலத்துல வரலாறு எழுத மாட்டாங்க. கவிதைகளாகத்தான், அந்த எழுத படிக்க தெரியாது இல்ல அரபுகளுக்கு. கவிதைகளாக என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில கவிதைகளை சொல்லி கொடுத்துருவாங்க. உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த ஊர்ல அவர் பிறந்தாரு, என்ன பிசினஸ் பண்ணாரு, அவர் இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் ஒரு கவிதையாக சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு தொட்டில போட்டு ஆட்டும் போதே சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால அரபு நாட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அது ஒரு குடும்பத்தின் வரலாறை சொல்லும். இந்த தாய்க்காரி தொட்டில் ஆட்டும் போதே பிள்ளைங்களுக்கு அந்த வரலாறை அந்த கவிதையாக சொல்லி கொடுத்து விடுவாள். அப்படி பார்க்கும்போது கிராமத்தில் நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்ந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்களுடைய முன்னோர்கள். இப்போ இப்ப இருக்கக்கூடிய ராஜாவினுடைய போட்டோவை பாருங்க. இவருடைய பூர்வீகமா ஒருத்தர் வந்திருப்பார்ல, அவர் பேரு, அவர் பேர்ல தான் அந்த நாடே இருக்கு. அவருடைய போட்டோவை நீங்க பாருங்க, பார்த்தாலே தெரியும். இது எங்கேயோ உள்ள காட்டுறப்பையை பிடிச்சி கொண்டு ராஜான்னு உட்கார வச்சிருக்கானுங்க இவனுங்கன்னு பார்த்தாலே தெரியும். அப்போ ஒரு காலகட்டத்தில் செருப்பணிவதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள், பிறருடைய பராமரிப்பில் வந்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கட்டடம். நீ 120 மாடியா, நான் 125 மாடி, நான் அதுக்கு மேல ஒரு கிளாக்க வைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், ஒரு போட்டி போட்டுக்கொண்டு புரிஜிலாம் கட்டுறாங்கல்ல, அதுல எத்தனையாவதோ மேல வரைக்கும் போயிருக்கேன் நான். எத்தனையாவதோ மாடியில அங்க புளோரை விற்பனை செய்யும் போது விளம்பரம் போட்டாங்களாம். அந்த 130வது மாடியே 167 70 ஒரு நம்பர்ல, இந்த புளோர்ல நீங்கள் வீடு வாங்கினால், கடை வாங்கினீங்கன்னா பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்காது. அதுதான் சிறப்பு. அந்த புளோர்ல ஏன் நீங்க வாங்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்றான், பாங்கு சத்தம் கேட்கணும் இல்ல, கேட்காது, அதனால இதை நீங்க வாங்கணும். அதான் சிறப்பு அந்த புளோருக்கு. எப்படி ஆயிப்போச்சு பாருங்க. இவர்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு கட்டடங்களை கட்டுவார்கள். அதுவும் நடந்து முடிஞ்சு போச்சு. இது நல்லாவே நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம், நான் பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அடையாளம், சொல்ல வேண்டிய ஒரு அடையாளம், பலரும் தப்பா புரிஞ்சிருக்கிற ஒரு அடையாளம், அதுக்கு அர்த்தத்தை தப்பா புரிஞ்சிருக்காங்க. தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பிள்ளையாக பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பிள்ளையாக பெற்றெடுப்பாள். அதாவது இதுக்கு என்ன விளக்கம், 2-3 விளக்கம் சொல்றாங்க. ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, போர்கள் அதிகமாக நடந்து அடிமை பெண்கள் அதிகமாக ஆகி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எஜமானுடைய பிள்ளைகள், எனவே அவள் எஜமாட்டியாகவும் இவள் அடிமையாகவும் தொடர்வது என்று சொல்கிறார்கள். இப்போ அடிமை முறையை உலகமே ஒழிச்சிட்டான். எங்கேயுமே அடிமைன்னு டிக்ளேர் பண்ணிலாம் யாரும் வச்சுக்கிட முடியாது. இந்த வசனத்திற்கு அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷெரீஃபுக்கு விரிவுரை எழுதிய பேரறிஞர், பாலஸ்தீனத்திலே பிறந்தவர், பாலஸ்தீனத்துக்காரரு, பூர்வீகம் எகிப்தில் அவர் அனாதையாக வளர், ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். புகாரிக்கு விரிவுரை எழுதியவர்னா பார்த்துக்கிடுங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், பெண் பிள்ளைகள் தங்களுடைய தாயை அடிமையாக நடத்துவார்களாம். வீட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டு டீ போடு, எனக்கு அதை பண்ணி கொடு, எனக்கு இதை பண்ணி கொடு, கட்டி கொடுத்துட்டா உன் கடமை முடிஞ்சிருமா, எனக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடு, இந்த சாப்பாடு பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடுன்னு தாயை போட்டு, திருமணமான பொம்பளை பிள்ளைங்க தாய் வீட்டுக்கு வர்றேன்னு தாயை கொடுமைப்படுத்துவாங்க என்று இதற்கு அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள்.
ஒரு பெரிய சோசியல் இஷ்யூ இது இன்னைக்கு சமுதாயத்தில். நான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்கிடக்கூடாது. ஆம்பளை பசங்க பெற்றோருடைய மனம் கோணும்படி வருத்தப்படும்படி ஏதாவது பேசிட்டான்னா அதோட அவன் தீவிரவாதி. அந்த குடும்பத்தில் அவன் யார்? அவன் தீவிரவாதி. அவனுக்கு செலாம் சொல்லக்கூடாது, பயங்கரமானவன், மோசமானவன், நரகவாசி ஒருத்தவங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பேசுனா பாவம் அந்த பிள்ளை, அதுவே இன்னொரு வீட்டில் போய் வாழ்ந்துட்டு வந்து இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அதனால அந்த பிள்ளை கேட்கறது எல்லாம் தாய் பண்ணி கொடுத்துட்டாலும் போகும்போது எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க, கட்டி கொடுத்ததோட என்ன கையை கழுவி விட்டீங்கல்ல. இந்த நிலைமை சமுதாயத்தில் பரவலாக இருக்கு. அதுதான் இந்த நபிமொழிக்கு விளக்கம் என்று அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். கிபி 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அறிஞர், ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு அறிஞர். இன்னைக்கு ஹிஜ்ரி எத்தனாம் நூற்றாண்டு? 15ஆம் நூற்றாண்டு. அப்ப 7 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சமுதாயத்துக்குள்ள இந்த ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்றாங்க. பெற்றோரை துன்புறுத்துவதின் இன்னொரு வகை இது. பெற்றோரை கொடுமைப்படுத்துவதனுடைய இன்னொரு வகை இது. பெற்றோரை துன்புறுத்துவதுன்னு சொன்னா கம்பால் அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்காம பட்டினி போடுறது அல்ல. இந்த மாதிரி நன்றி இல்லாம பேசுறதும் பெற்றோரை துன்புறுத்துவதனுடைய ஒரு வகை தான். அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயில், சூரத்துல் இஸ்ரா 17வது சூரா, அதுல 5 அடுக்குகளாக சொல்றான் பெற்றோர்களை எப்படி நீங்க கண்ணியமா நடத்தணும்னு. உங்கள் பெற்றோருடைய இருவரோ அல்லது ஒருவரோ முதுமையில் இருக்க கண்டால், அது என்ன முதுமையில் இருக்க கண்டால்? முதுமையில தான் நீங்க துன்புறுத்த கூட. இளமையா இருக்கும்போது துன்புறுத்தலாமா பெற்றோரை? பெற்றோர் இளமையா இருக்கும்போது பெற்றோரை துன்புறுத்தலாமா அப்படின்னு கேட்டா, துன்புறுத்தி பாரு. இளமையா இருக்கும்போது வாய் வெத்தலை பாக்கு போட்டுரும், விட்டு வைப்பாரா பெற்றோரு? முதுமையில தான் அவர் மனசு நொந்து போயிருப்பாரு, இவர் போய் ஆதிக்கம் பண்ணுவாரு. முதுமையில இருக்க கண்டால் முதலாவது அவர்களை பார்த்து நீங்கள் சி என்று சொல்லாதீர்கள். உஃப், தமிழ் தர்ஜுமால பூரா சி என்று சொல்லாதீர்கள் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அது நமக்கு புரியறதுக்காக சொல்லி, அதை நான் தப்புன்னு சொல்லல, புரியறதுக்காக சொல்லியிருக்காங்க. வலா தகுல் லஹுமா உஃப் என்று சொன்னால் அவர்களை பார்த்து உஃப் என்று சொல்லாதீர்கள். தண்ணி எடுத்துட்டு வாப்பா, இதே இவருக்கு வேலை. இந்த காரை எடுத்து அந்த இதுல விட்டுருப்பா, உனக்கு இதுதான் வேலையை. ஃபூன்னு சொல்றது தான் அது. வலா தகுல் லஹுமா உஃப், உஃப்னு சொல்லாத, சந்தோஷமா செய் பெற்றோர் சொல்ற வேலைய. வலா தன்ஹருஹுமா, அவங்கள்ட்ட முரட்டுத்தனமா பேசாத. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, ரொம்ப மரியாதையாக பேசு. முரட்டுத்தனமா பேசாதன்னு சொன்னாலே மரியாதையா பேசுங்கிறது உள்ளடக்கமா வந்துருச்சு. ஆனாலும் முரட்டுத்தனமா பேசாத, மரியாதையா பேசு, தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு. பணிவென்னும் ரெக்கையை தாழ்த்து. வாப்பா கூப்பிட்டாருன்னா என்ன வாப்பாண்டு இந்த சொல்ற கீழே இறக்கிடணுமா, இப்படி வடைக்க கூடாது. அப்படியே சொல்லுங்க என்ன, இப்படி என்ன வாப்பா சொல்லுங்க. பணிவென்னும் ரெக்கையை தாழ்த்து. வகுர் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயா. இது நாளை நீ செஞ்சாலும் பெற்றோருக்கு பணிவிடை செய்தவனா ஆக மாட்டாய். ஒன்று இருக்குது, அதையும் நீ செய்யணும். அது என்னதுன்னா துவா. யா அல்லாஹ், என்னை சிறு வயதில் அவர்கள் என்னை பராமரித்ததை போல முதுமையில் அவர்களை நீ பராமரிப்பாயாக என்று அல்லாஹ்ட்ட துவா செய்யும். இந்த 5ஐயும் செஞ்சுட்டு 5ஐயும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்கள் உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிவான். பாப்பா நிறைய காசு வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக இதெல்லாம் நீ செய்றியா, அல்லது அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக செய்றியாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். படுவா ஒழுங்கா இருந்துக்கா, அதான் அதுக்கு. இப்படி 5 அடுக்காக பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது, இது எல்லாத்தையுமே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுது, எனக்கு என்ன செஞ்ச, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை பண்ணு, அதை பண்ணு என்று கேட்குது. அப்ப பெண் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு வர நேரக்கூடிய அவமானங்களைத்தான் இந்த நபிமொழி சொல்லுவதாக அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது மொரோக்கோ நாட்டை சார்ந்த 2 அறிஞர்கள், நான் அடிக்கடி என்னுடைய உரைகளில் சொல்றது உண்டு. ஒரு அறிஞரை பார்ப்பதற்கு இன்னொரு அறிஞர் வர்றார். நடந்த சம்பவம் மொரோக்கால நடந்தது. அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருந்தார். ஒரு அறிஞரை பார்க்கறதுக்காக இன்னொரு அறிஞர், 2 பேருமே ஸ்காலர் தான்,
வரும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டில் ஸ்கிரீனுக்கு பின்னால் இருந்து ஒரு இருமல் சத்தம் கேட்குது. அப்ப இந்த கெஸ்டா வந்திருக்கக்கூடிய அறிஞர் அவர் கேட்கிறாரு அந்த வீட்டின் உரிமையாளர்கிட்ட, யாருங்க அது இருமுறாங்க? இவர் எந்திரிச்சு போறாரு உள்ள. யாருன்னு கேட்கிறாரு. எங்க அம்மா, எங்க தாயாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்திருக்கிற அறிஞர் கேட்கிறாரு, அப்படியா, உங்க தாயார் உங்களோட தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, இல்ல அப்படி கேட்காதீங்க, என் தாயாரோட தான் நான் இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, எங்க அம்மா என்னோட இருக்கிறாங்களான்னு கேட்காதீங்க, நான் தான் எங்க அம்மாவோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே அந்த அறிஞர், கேள்வி கேட்ட அறிஞருக்கு இது ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, நல்லா இருக்க, இனிமே நம்மளும் அந்த மாதிரி தான் சொல்லணும், இந்த வார்த்தை நல்லா இருக்க அப்படின்ட்டு. உடனே அந்த இருமுன அம்மா தன்னுடைய மகனே உள்ள வான்னு கூப்பிடுறாங்க ஸ்கிரீனுக்குள்ள. அவர் போறாரு. நீ அப்படி சொல்லக்கூடாது, நான் தான் உன்னோட இருக்கிறேன், இதுதான் கரெக்டு. இல்லம்மா, நீங்க தான் என்னோட வயசுல மூத்த ஆளு, நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன்னு சொன்னாதானே அது உங்களுக்கு மரியாதை. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல மகனே, அப்படி இல்ல, நான் உன்னிடத்தில் இருக்கிறேங்கிறது தான் கரெக்ட். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்கிறாங்க. அப்படித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆன்ல. இவர் ஒரு ஸ்காலர், குர்ஆனை படிச்சவர். அந்த அம்மா ஸ்காலர்லாம் கிடையாது, ஸ்காலருடைய அம்மா, அவ்வளவுதான். குர்ஆன்ல இதெல்லாமா வருது. பையன் வந்து அம்மா கூட இருக்கிறானா, அம்மா பையனோட இருக்கிற, அப்படியா வருது குர்ஆன்ல? ஆமா வருது, குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த அம்மா. என்ன வசனம்னு கேட்கும்போது இந்த அம்மா சொல்றாங்க, இந்த சூரா பனி இஸ்ராயீல்ல வரக்கூடிய வசனம் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, உன்னுடைய பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமையில் உன்னிடம் இருந்தால். எப்படி? இந்தகல் கிபர, உன்னிடத்தில் அவர்கள் முதுமையில் இருந்தால்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ எப்போ நான் முதுமை அடைஞ்சிட்டனோ அப்போ நான் உன்னிடத்தில் வந்து விடுகிறேன். நீ எப்போ சின்ன பிள்ளையா இருக்கிறியோ அது வரைக்கும் நீ என்கிட்ட இருக்கிற. ஒரே வீடு தான், ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும் காலமாற்றத்தில் நான் உன்னுடைய பொறுப்புக்கு வந்து விட்டேன். இதுதான் அல்லாஹ் சொல்றது. அவருக்கு ஒரு புதிய விளக்கமே கிடைச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, அல்லாஹ் இப்படி சொன்னதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, முதுமையில பெற்றோர் நம்மிடம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் ரெஸ்பான்ஸ். நான் தான் பெற்றோர்களுக்கு கீழே இருக்கிறேன்னா எனக்கு ஏதாவது ஒண்ணா அவங்க ரெஸ்பான்ஸ்னு அர்த்தம் வந்துடும். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், அவங்க முதுமையில் இருக்கிறாங்க, சம்பாத்தியம் முடிஞ்சு போச்சு. அப்படியானால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று இருமல் வந்து காய்ச்சல் சளி பிடிச்சிருக்கு சுகக்குறைவா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. அப்போ அவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கி அல்லாஹ் யார் தலையில வச்சிருக்கிறான்? பிள்ளைங்க தலையில வச்சிருக்கிறான். பெற்றோரை பராமரிக்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு சொல்லிட்டு மரியாதை என்கின்ற பெயரால் அந்த ரெஸ்பான்ஸை கைமாத்துறதுக்கு மனிதனுக்கு அனுமதி இல்லை. அதனால நான் தான் உன்னிடத்தில் இருக்கிறேன் அப்படிதான் சொல்லணும். இதுதான் அல்லாஹ் கற்றுத்தந்த ஒழுக்கம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெற்றோருடைய ரைட்ஸை பத்தி இஸ்லாம் வலியுறுத்து. இந்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல பஞ்சமா பாதகம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சமா பாதகம் என்னது? 5 பெரும்பாவம். 5 பெரும்பாவம், கொலை கொள்ளை மாது சூது, இப்படி 5. இஸ்லாத்துல 7 பெரும்பாவம். அது என்ன 2 எக்ஸ்ட்ரா என்னது? ஒன்னு ஷிருக்கு, இன்னொன்னு பெற்றோரை துன்புறுத்துவது. தமிழ்ல வந்து பெற்றோரை துன்புறுத்துவது பெரும்பாவத்தில் சேர்க்கல. பெற்றோரை துன்புறுத்துவதை பாவத்தில் சேர்த்த பெரும்பாவத்தில் சேர்த்த மார்க்கம் உடைய மார்க்கம். ஆனால் இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அந்தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். அதாவது மகள் வந்து எஜமானியாகவும் அம்மா வந்து அடிமையாகவும் காலச்சூழலில் மாற்றப்பட்டு போய்விடுவாள். இவருடைய இந்த பாசத்தால, பிள்ளைங்க மேல உள்ள பாசத்தினால தாய் வந்து அடிமையாவே போயிடுறா. அது சமுதாய சூழல், இங்க உள்ள சூழல் எனக்கு தெரியல. ஊர்ல இது பச்சையா நடக்குது, பகிரங்கமா நடக்குது, நல்லா தெரியுது.
நடக்கிறது. சில பெற்றோர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க, அவ்வளவு பேச்சு பேசுறாங்க பிள்ளைங்க. திருமணமான பிள்ளைங்களும் பேசுது, திருமணம் ஆகாத பிள்ளைங்களும் பேசுது. ஆம்பளை பிள்ளைங்களும் பேசுறாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் பேசுறாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைங்களும் அது கொஞ்சம் பயப்படுறான். சமுதாயத்தில் நம்மளை தீவிரவாதின்னு சொல்லிடுவானுங்களேங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு அவன் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கான். இந்த பிள்ளைங்க பேசுறது வெளி உலகத்துக்கு தெரியாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லா கேட்டுக்கிடுங்க, கியாமத்து நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று என்று சொன்னார்கள். அப்ப நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சா இல்லையா கியாமத்தின் அடையாளம்? அடுத்தபடியாக இப்போ சரி, அடுத்தபடியாக சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விளக்கம், இமாரத்து சுஃபஹா, மூடர்களின் கையில் அதிகாரம் செல்வது. இஸ்லாமிய அதிகாரம் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது மூடர்களின் கையில், அந்த அதிகாரத்தை பற்றியுள்ள நாலேஜ் இல்லாதவர்களிடத்தில் போய் அந்த அதிகாரம் சென்று விடுவது. இந்த இமாரத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆட்சி அதிகாரம் என்றும் விளக்கம் அளிக்கின்றார்கள், தலைமை பொறுப்பு என்றும் விளக்கம் அளிக்கின்றார்கள். தலைமை பொறுப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் தலைமை பொறுப்பு இருக்கு. நாம எல்லாருமே தலைவர்கள் தான். நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் தலைவர். நம்ம குடும்பத்துக்கு நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க, நம்முடைய வருமானத்தின் கீழ் வசிக்கக்கூடியவர்களுக்கு நாம தான் தலைவர். நம்மளுக்கு ஒரு குடும்பத்தினுடைய ரெஸ்பான்ஸ்ங்கிறது என்ன, ஒரு தலைவருக்கு என்ன வேலை, ஒரு குடும்ப தலைவருக்கு என்ன வேலை? அந்த குடும்பம் நெறி தவறிவிட்டால் அவருக்கு தான் விசாரணை. ஒரு ரஜுல் ராயின் அலா அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தவருக்கு அந்த தலைவர், குடும்ப தலைவர் தான் பொறுப்பாளர். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் கல்யாணமே பண்ணணும். தெரியாம என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணவே கூடாது. கல்யாணம் என்பது வெறும் உடல் சுகத்துக்கு அல்ல, அது ஒரு நல்ல இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குவதற்கு. அவன் கணவர் என்பவன் யாரு, அவனுடைய தகுதி என்ன? 2 தகுதி. முதலாவது கவி, உடல் வலிமை இருக்க வேண்டும். 2வது அமீன், நம்பகத்தன்மை வாய்ந்தவனாக அவன் இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய ரகசியங்களை அவன் வெளியில சொல்லக்கூடாது. பிள்ளைங்களை அவன் என்ன செய்யணும், அன்போடு நடத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நினைக்கிறேன், அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களில் தான் இந்த செய்தி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கவர்னர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்க வர்றாரு. உமர் ரலியல்லாஹுடைய நெஞ்சு, அவங்க வீட்டில் படுத்திருக்காங்க, அவங்களுடைய நெஞ்சில், அவங்களுடைய வயத்துல அவங்களுடைய வீட்டு பிள்ளைங்க, மகனுடைய பிள்ளைங்க, பேரம்பேத்தி, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஏறி விளையாண்டுகிட்டு இருக்குது, வீட்டு கடந்து உருண்டுகிட்டு இருக்குது. இவர் இப்படி பார்த்தாரு, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க, சலாஞ்சலியும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பார்த்து இவருக்கு ஆச்சரியம், என்னங்க இது, இவ்வளவு பெரிய கலீஃபா பிள்ளைகளை நெஞ்சில விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கெத்தா இருக்க வேண்டாமாண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உன் நெஞ்சில வயத்துல எல்லாம் உங்க பேரம்பேத்திகள்லாம் விளையாடுவாங்களான்னு. நான் வீட்டுக்குள்ள போனாலே வீடு அமைதியாயிடும். உடனே எல்லாரும், சில வீட்டுல உள்ள போன மிலிட்டரி ஆபீசர் உள்ள போன உடனே பசங்க எல்லாம் படிச்சுட்டே இருப்பான் உட்காந்து, அத்தான் வந்தா மிரண்டுருவான். நான்லாம் உள்ள போனா அவ்வளவுதான், வீடே அமைதி ஆயிடும். உடனே கேட்டாங்க, நீ எந்த மாகாணத்துல கவர்னரு? டிஸ்மிஸ். ஓயா, வீட்டுல உன் பிள்ளை பேரம்பேத்திகள்ட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியல, நீ குடிமக்கள்கிட்ட எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்ப. உன் ரத்தம், உன் ஜீனு, உன் பேர பிள்ளைங்க, அவங்கள்ட்ட கூட நீ அன்பு செலுத்தலைன்னா குடிமக்கள்கிட்ட நீ என்ன அன்பு காட்டிட போற? டிஸ்மிஸ், போ, உன் கோரி போயிட்டே இரு, வீட்டுக்கு போ, அடுத்த கவர்னரை போட்டாச்சு என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ அந்த ரெஸ்பான்ஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை பாருங்க. குத்துபா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்க யாரு சட்டையை போட்டு வர்றாங்கன்னா, அவங்க வாப்பா அலி ரலியல்லாஹுடைய சட்டையை போட்டு வர்றாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வாப்பா செருப்பு தூக்கி மாட்டிக்கிறது, வாப்பா சட்டை, இதெல்லாம் அம்மா சேலையை தூக்கி கொடுத்துக்கிறோம் 10 வயசுலேயே, நல்லா இருக்கான்னு போட்டாலாம் எடுத்துவாங்க. இது அவங்களுடைய குணம், அது சந்தோஷம், அது ஃபேமிலியில் அது ஒரு மகிழ்ச்சி. பாப்பா சட்டையை போட்டுக்கிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து வர்றாங்க.
ரசூலுல்லாஹ் மேல இருந்து பார்க்குறாங்க. அந்த அப்படியே தத்தி தத்தி நடந்து வர்றது, காலில் அந்த சட்டை மாட்டி கீழே விழுற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்த உடனே சொல்கிறாங்க, விறுவிறுன்னு கீழே இறங்கி போனாங்க. பிள்ளையை தூக்கிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. மெம்பரில் உரையை தொடர முன்னால் சொன்னாங்க, என் பேர பிள்ளையை பார்த்தேன், பெரிய சட்டையாக போட்டு வந்துட்டு, பலம் அம்லிக்கு நப்சி, என்னை என்னால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை, என்னை என்னால் கட்டுப்படுத்திக்கிட முடியலை, அதனால தான் நான் இறங்கி போயிட்டு வந்து ஒரு விளக்கத்தை, திடீர்னு இறங்கி போகிறாருன்னு ஒரு விளக்கத்தை சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு, அந்த பிள்ளை சும்மா இருக்குமா, பிள்ளைங்க சும்மா இருக்காது, ஏதாவது நோண்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். உடனே ரசூல்லா தோலை பிடிச்சி பிடி தடவிக்கிட்டே இருக்குது, நின்றுக்கிட்டு இருக்கும்போது தோளில் தூக்கி வச்சுக்கிட்டாங்களா, அப்படி பாரு இந்த கூட்டத்தை பாரு, அப்படியே அப்படியே. இதுதாங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சின்ன பிள்ளை இருப்பார். அன்பு காட்ட வேண்டும் மனிதன் என்பவன். அது ஒரு குடும்ப தலைவனுடைய ரெஸ்பான்ஸ், அது அவனுடைய பொறுப்பு. அந்த இரக்கம் இல்லாதவன் மனிதனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். இதெல்லாத்தையும் உணர்ந்தவனுக்கு தான் கல்யாணமே பண்ணி வைக்கணும். வயசாயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அவனுக்கு என்ன குடும்பத்தை பற்றி என்ன தெரியும், மனைவி வீட்டுக்கு நேரம் ஒதுக்கி பேசணும். மனைவிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எத்தனை மனைவி? ஒரு நேரத்தில் 9 மனைவியோட, மொத்தம் 11. ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள் அவங்களுக்கு. தினமும் பேசுவாங்க, தினமும் பேசுவாங்க. அவங்க பேசுறதுக்கு ஒதுக்குற நேரம் என்ன தெரியுமா? அசர் டு மகரிப். அசர் டு மகரிபு 9 மனைவிமார் வீட்டுக்கும் அவருடைய ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க தயாராக இருப்பாங்க. அலங்காரம் பண்ணி, ட்ரெஸ் பண்ணி, மனைவிமார்கள் அவங்களுக்கு ஏதோ தேவையான பொருள் அப்படி போட்டு இனிப்பு பானங்கள்லாம் செஞ்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு பானங்கள்லாம் வச்சு ரெடியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு வரவேற்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலையும், அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் ஒதுக்கி உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசுவாங்க. ஆயிஷா நாய்கிட்ட பேசுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் இரவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆயிஷா கொஞ்சம் டைம் கொடுக்குறியா, நான் போய் தொழுதுட்டு வந்துட்டுருமா அண்ணிட்ட கேட்குறாங்க. இது உனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம், என் ரப்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், பெர்மிஷன் தரலாமா, போயிட்டு வந்துட்டுமான்ட்டு. தொழுதுட்டு வந்து சொன்னாங்க, சொல்லு இப்போ சொல்லு ஆயிஷா, கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா பேசு, நான் கேட்குறேன். பேச விட்டு கேட்டுட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். சில பேர் கேட்காம இருக்கிறது புத்திசாலித்தனம் நினைக்கிறான். ஐயோ ரொம்பலாம் பேசக்கூடாது ஹஜ்ரத், நமக்கு ஒரு அட்வைஸ், ரொம்ப பேசிடாதீங்க மாட்டிக்குவீங்க. மனசுல உள்ளதை கொட்டிட்டா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்பாடா அவன் மூளையில் நமக்கு வந்து இங்க வாங்கி இங்க விட்டுருவான், அது வேற விஷயம். அவங்க நினைச்சுக்குவாங்க எல்லாத்தையும் மூளையில ஏத்திட்டான். அதுவே டீடாக்ஸ் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ கொடுத்துருது. இதெல்லாம் ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய பண்பு, மனிதனிடம் இருக்க வேண்டிய பண்பு. அப்போ குடும்ப தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, தனக்கு கீழே உள்ளவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துதான் திருமணத்துக்கு போக வைக்கணும். அப்ப இமாரத்து சுஃபஹா, மூடர்களின் கையில், முட்டாள்களின் கையில் பொறுப்பு செல்லுதல் என்பது எல்லா பொறுப்பையும் குறிக்கும். குடும்ப பொறுப்பையும் குறிக்கும், ஆட்சி அதிகாரத்தையும் குறிக்கும், ஒரு அமைப்பையும் குறிக்கும், எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு ஊர்ல ஒரு திடீர்னு ஜமாத்துல வந்து புது ஆளை ஒருத்தரை பிடிச்சி தலைவர் ஆச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டா, அவர் இப்பதான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, அதனால தலைவர் ஆகிட்டாங்க. ஏன்டா ஹஜ்ஜுக்கு அதை அவர் சொல்லியே இருக்காரு, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா என்ன நீங்க தலைவர் ஆக்கணும்னு சொல்லியே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சவன் இதுக்காண்டியே ஹஜ்ஜுக்கு போயிருப்பானோ என்னமோண்டு ஒரு சந்தேகம் வேற வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் தப்பா கூட நினைச்சிருந்திருக்கலாம். என்ன இதெல்லாம் ஒரு தகுதியா? இதெல்லாம் ஒரு தகுதியா? என்ன தலைவர் ஆக்குன்னு சொல்றானா? நான் தலைவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்ன தலைவர் ஆக்கு அப்படின்னு சொல்றானா? ஜமாத்துல வந்து ஆக்கியிருக்காங்க. இது பரவாயில்ல, ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சியில எதுலயோ சேர்ந்திருக்காரு போல் இருக்கு, அதனால அவரை தலைவர் ஆகும். ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனா மரியாதை இருக்கு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற நீ? இவன் சொல்லியிருக்கான், அப்படி சொல்லியிருக்கிறான். அதாவது வந்து நான் அரசியல் கட்சியில இருக்கேன், என்னை ஜமாத்துல தலைவராக்குங்க, பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன்ல செல்வாக்கு இருக்கும். எதுக்கு பிரச்சனை வரணும் போலீஸ்? அப்ப நீ தானே வில்லங்கமானவன், நீ சிந்திக்கும் போதே வில்லங்கமா சிந்திக்கிறிய. இதெல்லாம் ஒரு அளவுகோல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சமுதாயத்துல. அப்போ
பருவ வயசு அடைஞ்சிட்டாலே கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு குடும்பத்தை பத்தி எதுவும் தெரிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதும், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுனாலே அவன் ஜமாத் தலைவன் ஆகணுங்கிறதும், மீசை பெருசா வச்சிருக்கிறான் அதனால அவன் என்ன செய்யணும், ஊர்ல பெரிய பொறுப்பை தூக்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எதை காட்டுதுன்னா இமாரத்து சுஃபஹா, மூடர்களின் கையில் அதிகாரம் சென்று விடும் என்கிறதை காட்டுகிறது. இது நம்ம தெருவுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஊர்களில் நம்ம தெருவுலேயே நடந்துருச்சு இல்ல. அப்ப இந்த அடையாளம் வரலன்னு சொல்ல முடியுமா? வந்துருச்சு. அப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்டு ஒரு 10 அடையாளங்களை பார்த்துருக்கலாம், ஒரு 6 ஒரு 7 8 அடையாளங்களை பார்த்துருப்போம். இந்த 7 8 அடையாளங்களும் நடந்து முடிந்து விட்டன. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு சில அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.